Hi, welcome to Data Engineering Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MCP மாடல் கன்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஸோ இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்பவே சொல்லிடுறேன். கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோக்குள்ள எடுத்தோனே நம்ம MCPக்குள்ள போறது கிடையாது. ஓகே. பிகாஸ் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி MCP யூஸ் பண்ணப்போ, என் மண்டையில இருந்த ஒரு 10 கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லாம என்னால MCPக்குள்ள போ முடியல. ஸோ இன்னைக்கும் நிறைய பேர் இந்த எம்சிபியை டைரக்டா எம்சிபி அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. பட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அண்ட் தென் லெட்ஸ் கெட் இன்டு எம்சிபி மாடல் கன்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜின் என்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு மைசீக்வலா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆரக்கிளா இருக்கலாம். ஸோ இது எந்த ஒரு டேட்டா பேஸாக வேணா இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து கிளவுட் டேட்டா பேஸ், பிக் கொரி எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க. பட் தெர் இஸ் அ டேட்டா பேஸ். ஓகே. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து என்னோட சிஸ்டமில் ஓடுது. அதாவது இப்போ என்னோட சிஸ்டம் அப்படின்னா நான் ஒரு ஆளாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஆளாக இருக்கலாம், இது என்னோட சிஸ்டமில் ஓடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை, என்னோட சிஸ்டம் இப்போ நான் ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்னோடது. அண்ட் இந்த கம்பெனியில் இந்த டேட்டா பேஸ் சர்வர்ஸ் எல்லாம் ஓடலாம். ஓகே. இப்போ என்னோட சிஸ்டமில் ஓடுது அப்படின்னா அது என்னோட பர்சனல் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை அது என்னோட ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட். சரி, இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டம்னு எடுத்துக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் ஒன்று தான். உங்கள் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே உங்கள் சிஸ்டமில் ஒரு டேட்டா பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணணும், இல்லைன்னா திரும்பவும் ரைட் பண்ணணும். ஓகே. என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? SQL எழுதுவோம், SQL எழுதுவோம். ஸோ SQL போயிட்டு இன்சர்ட் இன்டு செலக்ட் ஸ்டார் சம்திங் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் டேட்டா பேஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறீங்க. ரைட். ஸோ இப்போ www டாட் அப்படின்னு யூசர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ யூசர் வந்து அவனோட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ போய் அவங்ககிட்ட நீ வந்து இன்சர்ட் இன்டு போடுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட். அப்போ நம்ம வெப் அப்ளிகேஷனை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெப் அப்ளிகேஷனில் சப்போர்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலியமாக அதை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பைத்தான் மூலியமாக கனெக்ட் பண்ணுவோம், ஜாவா மூலியமாக கனெக்ட் பண்ணுவோம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ ஒரு டேட்டா பேஸை டைரக்டா செலக்ட் கொரி இல்லாம, இல்லை ஒரு இன்சர்ட் கொரி இல்லாம, அதாவது சீக்வல் கொரி இல்லாம கனெக்ட் பண்றதுக்கான யூஸ் கேஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும் பொழுது வருது இல்லையா? அப்போ நம்ம சீக்வல் யூஸ் பண்ணாம ஒரு கோடிங்கோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜோ யூஸ் பண்றதுக்கான காரணம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா? சரி, இதை இங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஓகே. இதுவும் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறது எம்சிபி கோட் கிடையாது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஐ ஜஸ்ட் ஓப்பன் த கோட். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் நான் இப்போ என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பைத்தான் கோட். ஓகே. பைச்சாமில் இருக்கு. நீங்கள் பைச்சாம் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கோடெல்லாம் ரன் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட் கோடுமே ஓகே. ஸோ இந்த எம்சிபிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற இந்த எல்லா கோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எம்சிபிஓ எதுவுமே கிடையாது, நார்மல் MySQL கனெக்ஷன் ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ நான் வந்து MySQL கனெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பிப் இன்ஸ்டால் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோட MySQL கனெக்ட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ், ஒரு பைத்தானா அதுக்கு என்னென்ன தெரியணும், அது எந்த ஹோஸ்ட்ல ஓடுது, அதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, டேட்டா பேஸ் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ரியல் டைம்ல இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் மாஸ்க் பண்ணிடுவாங்க. இதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைல்ல ஹார்ட் கோட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம வந்து கர்சரை இனிஷியலைஸ் பண்றோம். ஏன்னா அந்த கர்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்மளோட கொரிஸை வந்து நம்ம இன்புட்டா கொடுத்து அதை ரன் பண்ண சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது செலக்ட் கொரி மட்டும்தான் இருக்கு. ஸோ செலக்ட்ல இருந்து டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் அது எடுத்துரும். எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரெக்கார்டையும் அதை ஐட்ரேட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கர்சரை க்ளோஸ் பண்ணியாச்சு, கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. கனெக்ஷன்ங்கிறது நம்ம இங்க கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ நிறைய கோடு இருக்கிறதுனால நான் எல்லா கோடும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் இதை நான் என்ன பண்ண போறேன்னா, வாக் த்ரூ தான், லைன் பை லைன் எல்லா கோடும் நான் கொடுக்க போறேன். எதையுமே நான் வந்து டைப் பண்ணி எக்ஸிக்யூட் ஒவ்வொன்றா டைப் பண்ண போறது கிடையாது. அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். ஃபைன். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நான் இதை நார்மல் ஒரு கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம். ஸோ இதே மிஷின்ல எனக்கு என்ன இருக்குன்னா, என்னோட டேட்டா பேஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் என்னோட MySQL. ஸோ ஷோ டேட்டா பேசஸ்.
ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்கிற அந்த டேட்டாபேஸ் வந்து சிம்பிள் டிபி. ஓகேங்களா? ஸோ யூஸ் simple_db. ஓகே, MySQL இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை எனக்கு சீக்வலே கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு நினச்சா என்னோட 9 hours சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் எல்லாமே இந்த MySQL இன்ஸ்டலேஷன் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு 10 hours மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து ஷோ டேபிள்ஸ். இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும், டாஸ்க்குன்னு மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, மினிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்க்ரீனை. ஓகே, ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாஸ்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, டைட்டில், கிரியேட்டட் அட் 3 காலம் அண்ட் தென் 11 rows இருக்கு இல்லையா? சரி, இப்போ நான் இது இங்கே ரன் பண்ண இந்த பைத்தான் கோட் அப்படின்னா அந்த 11 rows வந்து எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே, எல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ இந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இது ஏஐஓ, எம்சிபிஓ எதுவுமே கிடையாது. நார்மல் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து கூகுள்லையோ இல்லை சாட்ஜிபிடிலையோ போட்டாவே கிடைக்கும். நார்மல் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம், எந்த பெரிய செட்டப்பும் தேவையில்லை. சரி, இதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலாக வந்து பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? ஸோ ஒரு சிஸ்டம்குள்ளே ஓடுற ஒரு சிஸ்டம், உங்களோட ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், இது வெப்ல இருந்து கூட கிடையாது, உங்கள் சிஸ்டம்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி you are connecting MySQL. ஸோ ஒரு ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறதான் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு ஒரு டாஸ்க் மேனேஜர் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்கள் சிஸ்டமில் ஓடுற ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸுமே வி கால் இட் அஸ் ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். இப்போ டாஸ்க் மேனேஜரில் என்னோட நோட்பேட் ப்ளஸ் வந்து வராது, ஏன்னா அதை நான் ஓப்பனே பண்ணல, ஆனால் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது அர்த்தம். அப்போ ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன் இஸ் கால்டு ப்ராசஸ். இப்போ இந்த MySQL ஓடுதுன்னா திஸ் இஸ் அ ப்ராசஸ், பைத்தான் ஓடுதுன்னா திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த MySQL மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் உங்களோட சிஸ்டம்ல ஒரு போர்ட் நம்பர்ல அலோகேட் ஆயிருக்கும். இது நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்பவுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணும் பொழுது டிபிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இல்ல டூல்ஸ் எல்லாம் நீங்க எதை இன்ஸ்டால் பண்ணாலும் அது பின்னாடி ஒரு ப்ராசஸா ஒரு போர்ட்ல போய் அசைன் ஆயிருக்கும். அந்த போர்ட் எல்லாமே வந்து லாஜிக்கல் போர்ட், அது எல்லாமே நம்மளோட போர்ட்ல இருக்கும். சரி, போர்ட்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்லை. இப்போ நம்ம எங்கேயாவது பைத்தான் கோட்ல போர்ட் நம்பர் கொடுத்தோமா? கொடுக்கல. இதுவே நீங்க ஜாவா கோட் எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், MySQLக்கு கனெக்ட் பண்ணணும்னா அந்த ஜாவா கோட்லயே சொல்லியிருப்போம் 3306 லோக்கல் ஹோஸ்ட் 3306ன்னு ஜாவால கொடுப்போம். பட் பைத்தான்ல அது தேவையில்லை, பிகாஸ் அந்த ப்ராசஸ் பின்னாடி MySQL ஓடிக்கிட்டு இருக்கிறத அதுவே பார்த்து போய் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்க சிஸ்டம்ல தான் பைத்தான் ஓடுது, உங்க சிஸ்டம்ல தான் MySQL ஓடுது, அது போய் கனெக்ட் பண்ணிருச்சு. ரைட்? நீங்க வெப் அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணல, ஒரு ப்ரோக்ராமா பில்ட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும். இப்போ வந்து ஒரு பைத்தான் டீம்ல இருந்து சொல்லுவாங்க, எனக்கு MySQLக்கு நான் டேட்டா அனுப்பணும். பைத்தான் டீமுக்கு என்ன தெரியாது? அவங்க உட்காந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரமோ இன்சர்ட் இன்டோ எனக்கு தெரியாதும்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி அவங்க இது மூலியமா எல்லாத்தையும் அனுப்பிச்சுக்குவாங்க. ஸோ இதுவும் அப்ளிகேஷன் தான். பட் இது வந்து டெவலப்பர்ஸ்குள்ள இல்ல. எனக்கு வந்து என்னோட உங்களோட டேட்டா பேஸை நான் வந்து இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும். அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து கலர்ஃபுல்லா டிசைனாலாம் இருக்கணும்ன்றது கூட கிடையாது. நான் ஜஸ்ட் இன்டர்நெட் வழியா நான் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும். ஆன்லைன்ல ஐ ஹாவ் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும் பொழுது, ஓகே, தெர் இஸ் சம்திங் கால்ட் ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அதாவது இது அடுத்த கட்டம். ஒவ்வொரு கட்டமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல அது வேற 2 சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம வந்து பைத்தான் மூலியமா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம், வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இப்போ நம்ம வரப்போறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், ஏபிஐ கால்ஸ். ஸோ இதுல தான் நமக்கு வந்து HTTP உள்ள வரும். இந்த HTTPக்குள்ள தான் கெட்டு, போஸ்ட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் போகிறீங்க, ப்ரௌசர் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் வந்து www.google.com அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த google.com பார்த்தீங்கன்னா எப்படி அதோட சர்வருக்கு போகும்னா HTTPயோட போகும். ரைட்? இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன், என்னோட நோட் பேடுக்கு போகிறேன். ஓகே, பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண HTTPS ஓட பேஸ்ட் ஆகுதா? ஸோ எஸ்ங்கிறது செக்யூர், பட் இட்ஸ் an HTTP ப்ரோட்டோகால். ஸோ HTTP அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த இது அப்படிங்க இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன? ரூல்ஸ், சர்டைன் ரூல்ஸ். இப்போ சொல்லுவாங்க, இப்போ மினிஸ்டரை பார்க்க போனால் நீங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ப்ரோட்டோகால் இஸ் அ சர்டைன் ரூல்ஸ். ஸோ இது எங்கே ஓடும்? இந்த HTTP எங்கே ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ரௌசரில் ஓடும்.
ஓகேங்களா? ஸோ இது ப்ரௌசர்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ ப்ரௌசர் வழியா HTTPக்கு நான் வந்து ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா ப்ரௌசர்ல ஓடும். இல்ல என்கிட்ட ப்ரௌசரே இல்ல அப்படின்னா, ஸோ நீங்க HTTPய எப்படி உங்க சிஸ்டம்ல ரன் பண்ண வைக்கணும்னா, யூ நீட் அ சர்வர். ஓகேவா? அதத்தான் நம்ம வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவோம். இதே நீங்க பைத்தான் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ளாஸ்க் எதுக்கு? இந்த ஃப்ளாஸ்க் என்ன பண்ணும்? இந்த ஃப்ளாஸ்க் இஸ் அ ஃப்ரேம்வொர்க் டு பில்ட் அ வெப் அப்ளிகேஷன் இன் பைத்தான். ஏன் இத ஃப்ரேம்வொர்க்னு சொல்றோம்? ஏன்னா இந்த ஃப்ளாஸ்க் ஒரு சர்வரோடயே வரும். ஒரு வெப் சர்வரோடயே வரும். ஸோ எனக்கு HTTP எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணேன்னா, ப்ரௌசர் யூஸ் பண்ண இப்ப நீங்க ஒரு HTML எழுதுறீங்க. அத .html சேவ் பண்ணி ரன் பண்ணும்பொழுது அது ப்ரௌசர்ல போய் ரன் ஆகும். அங்க சர்வர் இருக்கும். ஸோ HTTP எல்லாம் சப்போர்ட் பண்ணும். பட் நான் ப்ரௌசர்ல ரன் ஆகுற மாரி எதுவுமே பண்ணல. நான் வந்து வித்தவுட் ப்ரௌசர் பண்றேன். அப்போ எனக்கு வந்து ஐ நீட் சம் ஃப்ரேம்வொர்க் டு சப்போர்ட் தட் சர்வர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இது அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஸ்க் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்வர் கிரியேட் ஆயிடும். ரைட்? ஸோ HTTP ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க் போய் சர்வர் டிப்ளாய் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஐ கேன் யூஸ் அ சிம்பிள் பிளைன் வெனிலா ப்ரௌசர் டு ஹேவ் தட் HTTP. சரி, இந்த HTTP இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம் தட் இஸ் ரன்னிங். இது என்ன ப்ரோக்ராம்? இது என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா இது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? We call it as an internet protocol. So internetல நம்ம you want to send some information or you want to receive some information நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த HTTP நம்ம என்ன பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் காமிக்கிறேன். பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன வரைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஃப் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான்ல எழுதுறேன். அதில் வந்து a+b அப்படின்னு எழுதுறேன். c ஈக்குவல் டு a+b. அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்து cன்னு போடுறேன். இப்போ எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஐம் சாரி நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணல. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இங்க பாருங்க டெஃப் ஆடு அதுக்கப்புறம் c ஈக்குவல் டு a+b பிரிண்ட் c. ஓகேங்களா? ஸோ இது என்ன? இதை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? இது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் இல்லையா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவீங்க? அதாவது இந்த பிரிண்ட் c நடக்கணும். எப்படி கால் பண்ணுவீங்க? எப்படி இதை ரன் பண்ண வைப்பீங்க? நம்ம கோட்ல போயிட்டு ஆட் அப்படின்னு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த இது நடந்துருமா? இது எக்ஸிக்யூட் ஆயிடுமா? ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் இல்லையா? அப்போ இந்த ஆடுன்னு கால் பண்றான்ல ஒருத்தன் இல்லையா? இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓகே இதை மட்டும் நம்ம கால் பண்ணா போதுன்றது தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த mysql.connector யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை யூஸ் பண்ணி கனெக்டர்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. அதுக்குள்ள இருக்கிற கனெக்டை கால் பண்றீங்க. அண்ட் தென் அதை வச்சு கிரியேட் பண்ண கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கர்சரை கால் பண்றீங்க. ஆனா இதுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இதெல்லாம் ஒரு ரேப்பர் மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபங்க்ஷன் உள்ள ஆல்ரெடி அவன் எழுதி வச்சிருக்கான் இல்லையா? அப்போ இவன் உங்களுக்கு என்ன பண்றான்? உள்ள இருக்கிற லாஜிக்கை ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எக்ஸ்போஸ் பண்றான் இல்லையா? அதை இங்க பாருங்க நார்மலா இந்த கோடு நம்ம நார்மலா பண்ணோம் இல்லையா? ப்ராசஸ் லெவல் கம்யூனிகேஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் அதுதான் நடக்குது. இப்போ இந்த இடத்துல வர்றப்போ HTTP பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும். அதே தான் நான் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? நான் வந்து ஒரு இன்னைக்கு உங்களோட வெதர் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப வெதர் கொடுக்கறதுக்கு நிறைய API காரன் இருக்கான் இல்லையா? என்னோட API யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வெதர் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இல்லை வந்து எனக்கு இன்னைக்கு டாலர் டு INR கன்வர்ஷன் ரேட் தெரியணும் அப்படிங்கிறீங்க. அது கூகுள்ல போய் அடிச்சா தெரியும். வெதரும் தெரியும், டாலர் கன்வர்ஷன் ரேட்டும் தெரியும். பட் இது நீங்க ப்ரோக்ராமேட்டிக் வழியா டெய்லியும் உங்க கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான API மூலியமா தான் நீங்க கால் பண்ணணும். ரைட்? அதுக்கு நிறைய API ப்ரொவைடர்ஸ் இருக்கான். இல்ல எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஜாப் போர்ட்டல்ல இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் தெரியணும். அதுக்கும் API ப்ரொவைடர்ஸ் இருக்கான். பட் அவன் எல்லாம் ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா லாஜிக் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு API தருவான். எப்படி தருவான் அப்படின்னா HTTP இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் www.gautam.com/A1P2 இதை கால் பண்ணுங்க. இதை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெதர் டீடைல்ஸ் வந்துடும். அப்போ இதை கால் பண்ணணும் அப்படின்னா இதோட சேர்த்து சில ஆக்சஸ் டோக்கனும் வரும். ஓகேங்களா? ஆக்சஸ் டோக்கன் அப்படி இல்லைன்னா API கீன்னு சொல்லுவாங்க. இதோட அதுவும் சேர்ந்து போடணும். இந்த API கீ வந்து நீங்க அவன்கிட்ட எவன் உங்களுக்கு வெதர் கொடுக்குறானோ வெதர் API இந்த API கொடுக்குறானோ அவங்ககிட்ட பே பண்ணி நீங்க வாங்கணும். இதுக்கு தான் சொல்லுவாங்க நீங்க இந்த AI LLMஸோட கனெக்ட் பண்ணும் பொழுது ஜெமினை இல்லை OpenAIயோட கனெக்ட் பண்ணும் பொழுது API வாங்கணும். அந்த API கீயை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோட்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த URL-ஐயும் கொடுத்துருப்போம். கீழே API கீ அப்படின்னு கொடுத்து அந்த நம்ம காசு போட்டு வாங்கின அந்த கீயை இங்க கொடுத்துருப்போம்.
ஸோ இதெல்லாம் தான் ஏபிஐக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, ஏபிஐக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த கிளாட் பாட் வரப்போ, மால்ட் பாட் வந்தப்போ என்ன ஆகுது, எல்லாரும் நம்ம நிறைய ஏபிஐ கால்ஸ் நிறைய பண்ணுவோம், அதுக்கான கீஸ் எல்லாம் உள்ள வச்சிருப்போம், அதெல்லாம் அந்த மால்ட் பாட் ஏஜென்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஏபிஐ தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்தேன். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்க்கும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் எப்படி ஃபங்க்ஷனை மறைச்சு வச்சு அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இன்டர்நெட் மூலியமா வர மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ண முடியும் இல்லையா. அப்போ அவங்க நமக்கு ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுக்கணும், அந்த யூஆர்எல் யார் கொடுத்தாலும் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ அதுக்கு நான் ஒரு ஏபிஐ கீயும் கொடுக்கணும், இந்த ஏபிஐ கீலேருந்து இந்த யூஆர்எல் இருந்து வந்தால் தான் நான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செஃப் கிட்ட போய் டைரெக்டாக சொல்ல மாட்டீங்க இல்லையா. ஸோ ஒரு வெயிட்டர் வருவான், அந்த வெயிட்டர்கிட்ட நமக்கு இது வேணும்னு சொல்லுவோம். வெயிட்டர் என்ன பண்ணுவானா, உள்ள போய் செஃப் கிட்ட சொல்லுவான், செஃப் வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு சமைச்சு அந்த வெயிட்டர்ட்டே கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த வெயிட்டர் தான் வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷனுக்கும் ப்ரோக்ராமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங்குமே, ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன உள்ள என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது, பட் நம்ம அப்படியே வாங்கிக்கிறோம். பட் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம MySQL கனெக்டர் காமிச்சதே வந்து நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், என்னோட சிஸ்டம்ல இது இன்ஸ்டால் ஆயிருச்சு, ஸோ நான் கால் பண்றேன். இப்போ இதனால இன்ஸ்டால் பண்ண முடியல, இது வந்து ஒரு வெப்ல இருக்கு, வேற ஒரு சர்வர்ல ஓடுது, HTTP வழியா கால் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு அந்த ஏபிஐ வேணும், ஓகேங்களா. ஃபைன். ஸோ ரெண்டு வே ஆஃப் கனெக்டிங் டு சர்வர்ஸ். இது டேட்டாபேஸ் சர்வரில் நீங்கள் வெப் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து HTTPல வந்து பார்த்தோம் ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ வி ஹேவ் சம்திங் கால், இப்போ HTTP மூலியமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கெட்டு, போஸ்ட்டு, இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் HTTP கீழே வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிற இதே எக்ஸாம்பிள், இதே டேட்டாபேஸ் எக்ஸாம்பிளை நம்ம அடுத்து, ஓகே. ஸோ நான் திரும்ப ஸ்க்ரீனை இது பண்ணிட்டேன், ஃபைன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா HTTPல கெட்டு, போஸ்ட், இதை தான் நான் சொன்னேன், ஓகே. ஸோ இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பவும் நம்ம வந்து கோடு வழியா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதே டேட்டாபேஸ் கோடை எப்படி பார்த்தோம்னா வித்தவுட் எந்த ஒரு HTTP எதுவும் இல்லாமல் சிஸ்டமில் நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணுறது, இப்போ அதவே நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா HTTP வழியாக நம்ம எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு நான் ஒரு கோடு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக பைத்தானில் என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஏபிஐ ஜென்ரலி சப்போர்ட்ஸ் ரெஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட் டாஸ்க்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள செலக்ட். அடுத்து வந்து இன்சர்ட் டாஸ்க்னு எழுதி அதுக்குள்ள இன்சர்ட்டுக்கானது. அடுத்து டெலீட்னு எழுதி அதுக்குள்ள டெலீட். ஆனால் இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கு மேலே app.getன்னு ஒன்று போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான். அதாவது ஸ்லாஷ் டாஸ்க்கு ஸ்லாஷ் டாஸ்க் ஸ்லாஷ் டைட்டிலு ஸ்லாஷ் டாஸ்க் ஐடி. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இதை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு URL கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த URLோட ஸ்லாஷ் டாஸ்க்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்டோட அவுட்புட் கிடச்சிரும். அந்த URLோட ஸ்லாஷ் டாஸ்க் ஸ்லாஷ் டைட்டில் கொடுத்தீங்க, இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணணும், நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை போய் இன்சர்ட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் டாஸ்க் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அது போய் டெலீட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து அந்த ஏபிஐ இப்போ நம்ம உருவாக்குறோம், இப்போ இந்த ஏபிஐ உருவாக்கி என் டீம்மேட்ஸ் கொடுத்துருவேன், ஓகேங்களா. அந்த HTTP ஒரு URL கிரியேட் ஆகட்டே, இனிமேல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இது நீ இன்சர்ட் பண்ணுமா இந்த URL, இதை செலக்ட் பண்ணணுமா இந்த URLனு கொடுத்துட்டேன்னா அதை வந்து அவன் பைத்தான் வழியாவோ இல்லை வெப் வழியாவோ கால் பண்ணிக்குவான். இட்ஸ் அப் டு ஹிம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறதுனால இந்த கோடை நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் ரன் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக பைத்தான் -m UVI con REST API, நம்மளோட அந்த ரெஸ்ட் அப்ளிகேஷன் இதோட பேர் தான், இந்த ஃபைலோட நேம் தான், ஓகேங்களா. :app அப்படின்னு கொடுத்து இப்போ நீங்கள் அதை ரன் பண்ணீங்கன்னா இது அந்த சர்வரை கிரியேட் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா. பார்த்தீங்களா. ஸோ சர்வரை கிரியேட் பண்ணிட்டு இது வந்து அதுக்கான அந்த URL-ஐயும் கொடுத்துருது, ஓகே. ஸோ எரர் வருது. த ரீசன் இஸ் நான் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இல்லை, ஓகே. ஸோ இது வந்து நம்ம டெர்மினலில் போய்க்கணும், ஓகே. ஸோ இதை டெர்மினலில் போயிட்டு தான் ரன் பண்ணணும். பட் நான் பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கேன், பட் இந்த ஃபைல் வந்து MCP-க்குள்ளே இருக்கு, ஓகே. ஸோ MCP-க்குள்ளே எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் இஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ நம்ம இந்த URL-குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இதை எப்படி கால் பண்ணணும்னா இப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கோடில், நீங்கள் இதை கால் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் டாஸ்க்னு கொடுத்தா செலக்டோட அவுட்புட் வரும்னு சொன்னோமா, அப்போ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்லாஷ் டாஸ்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஜேசானில் எனக்கு எல்லா ரெக்கார்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு,
ரைட். ஸோ இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்டுமே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அடுத்து இருக்கிற 2 யூஆர்எல்ஸையும் நம்ம இங்க குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இத தான் நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு இந்த செலக்டோட அவுட்புட் வேணுமா? இத நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ யூஆர்எல்ல தான் நான் வந்து என்னோட டெவலப்பருக்கு தருவேன். இப்போ இதுலயே அவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்லாஷ் அவங்க ஏதாவது பாஸ் பண்ணணும்னா, இதுலயே அவங்க அந்த வேல்யூவ பாஸ் பண்ணி குடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்க கோட் மூலியமா ஐட்ரேட் பண்ணி இன்சர்ட்க்கும், டெலீட்டுக்கும் எல்லாம் குடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம HTTP புரோட்டோகால் வழியா நம்ம பண்றோம். அண்ட் தென் இத தான் வந்து ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கெட், போஸ்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது கெட். ஏன்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். போஸ்ட் நம்ம சம்திங் உள்ள குடுக்குறோம். அதனால போஸ்ட். இதே டெலீட்ங்கிறத யூஸ் பண்றோம் HTTP ல. இதெல்லாம் HTTP. ஸோ இதெல்லாம் HTTPக்கு கீழ வர மெத்தட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ HTTP வழியாவும் பார்த்தாச்சு. அதாவது ஒரு API வழியாவும் பார்த்தாச்சு. நார்மல் ஒரு பைத்தான் ப்ரோகிராமாவும் பார்த்தாச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது. ப்ராசஸ் லெவல் கம்யூனிகேஷனாவும் பார்த்தாச்சு. ரைட். சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஆர் என்டரிங் இன்டு சம்திங் கால்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எனக்கு இது நடக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாஸ்க், இன்சர்ட் இன்டு கொரீஸ் எல்லாம் குடுக்குறோம். கொரீஸ் எல்லாமே வந்து ரன் ஆகுது. பட் தி திங் இஸ் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து LLM யூஸ் பண்ணணும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி, இப்போ இதே மாதிரி ஒரு ரெக்வயர்மெண்ட்டுக்கு நான் யூசரா போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கோட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? இந்த கோடே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு யூசரா நான் என்ன பண்ணணும்னா, நான் போயிட்டு இந்த ஸ்லாஷ் டாஸ்க் இதெல்லாம் நான் குடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் ப்ரிசைஸா பார்த்தெல்லாம் என்னால குடுக்க முடியாது. நான் போயிட்டு இங்கிலீஷ்ல ஐ வாண்ட் டு இன்சர்ட் திஸ், இல்ல ஐ வாண்ட் டு கெட் ஆல் த ரெக்கார்ட்ஸ், இல்ல ஷோ மீ ஆல் த ரெக்கார்ட்ஸ், கெட் மீ ஆல் த ரெக்கார்ட்ஸ், பிரிண்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்தா செலக்ட் கொரி ஒர்க் ஆகணும். இந்த செலக்ட்டுக்கு போயிடணும். இந்த கொரிக்கு போயிடணும். நான் பிளைன் வெனிலா இங்கிலீஷ்ல கொடுத்தா அது இங்க போகணும். அப்ப எனக்கு இங்க என்ன தேவைப்படுது? எனக்கு இங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அப்ப இதே கோட நான் இப்ப LLM ஓட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப LLM ஓட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னா நம்ம எங்கெல்லாம் போலாம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ கோ பேக் டு த ஒயிட் போர்ட். ஓகே. ஸோ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம எடுத்த அந்த 2 டாபிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஃபைன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து என்னோட இந்த DB இருக்கு. என்னோட இந்த டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குடுப்பேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் குடுக்கறது எதுக்காக அப்படின்னா, ஆஸ் எ யூசரா ஐ வில் யூஸ் ஒன்லி இங்கிலீஷ். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் காலிங் எல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல நீ குடுக்குற அந்த HTTP URLலாம் வச்சு என்னாலலாம் கோடெல்லாம் எழுத தெரியாது. நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். அவ்வளவுதான். அது ரன் ஆகணும். அப்ப பின்னாடி நம்ம தான் ஒரு டெவலப்பர் என்ன பண்ணணும்னா, அந்த வேலையை செஞ்சு குடுக்கணும். ஒரு டெவலப்பர். இப்ப டெவலப்பர் என்ன பண்ணுவான்? சரி AI ஆல்ரெடி இருக்கு. AIல நம்ம LLM யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ChatGPT ஓட மாடல். அதாவது when I say ChatGPT மாடல், இட்ஸ் OpenAI ஓட மாடலை யூஸ் பண்ணலாம். அடுத்து Claude ஓடத யூஸ் பண்ணலாம். இல்ல Gemini ஓடத யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களோட இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா விற்கிறாங்க. அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாடல்ஸ். ஸோ இவங்களோட மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இவங்களோட மாடல்ஸை யூஸ் பண்ணணும்னா API வழியா தான் அவங்கள கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இவன் கனெக்ட் பண்ண போறது கிடையாது. இவன் கனெக்ட் பண்ண போறான். ஸோ இவனுக்கு APIனா என்னன்னு தெரியும். இவன் தான் யூசர். அவன் சொல்லிட்டான் நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். நான் இவனை சொல்லல. நான் இவனை சொல்றேன். ஸோ இவன் தானே அதை டெவலப் பண்ணி கொடுக்குறான். அப்ப இவனுக்கு வந்து API தெரிஞ்சிருக்கணும். அந்த மாடல்ஸ் எப்படி வந்து நம்மளோட கோட்ல கொண்டு வருதுங்கிறதெல்லாம் இவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு APIs கொடுக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து APIs வாங்கிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, Gemini API அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கூகுள் ஜெமினியோட அந்த API கன்சோலுக்கு நமக்கு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த API கீஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கூகுளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கனெக்ட் யுவர் பில்லிங் அக்கௌண்ட் இன் கூகுள் கிளவுட் ஸோ தட் அவங்க API கீயை கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் டெஸ்ட் தானே பண்ணுறேன் அதுக்கே தேவை அப்படின்னா எஸ் பில்லிங் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். பட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை டெலீட் பண்ணுறதுனா நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த API பார்ட்டியே நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ கூகுள் AI ஸ்டுடியோ API கீ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு API வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. நான் வந்து API கீ எல்லாம் கோட்ல உங்களுக்கு காமிப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து API கீயை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல வேணாம். இந்த வீடியோ முடிச்ச உடனே கையோட அது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து இங்க. ஸோ இதுக்கு வந்து கிளவுட் அக்கௌண்ட் செட் பண்ணணும். அதே மாதிரி Claude API. ஓகே. Claudeோட டெவலப்பர் பிளாட்ஃபார்முக்கு போய்க்கலாம். ஸோ கிளாடுக்கு தேவையில்லை. ஸோ கிளாடுக்கு நான் வந்து எதுவுமே நான் செட்டப் பண்ணலை. ஸோ கெட் API கீனா அது உங்களுக்கு கொடுத்துரும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் AI
ஏபிஐ ஏபிஐ அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ ஏபிஐ பிளாட்ஃபார்ம்னு வரும், இதுக்குள்ள போங்க. ஸோ இங்க போயிட்டு ஓகே, இது மட்டும் லாகின் கேட்கும். லாகின்ல ஏபிஐ பிளாட்ஃபார்ம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப் 3 மாடல்ஸ், நான் 3 மாடலோட ஏபிஐயுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ப்ரொஃபைல். ஸோ யுவர் ப்ரொஃபைல்ல இந்த இடத்துல ஏபிஐ கீ. ஸோ இதுதான் வந்து என்னோட ஏபிஐ கீ. ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்கு. ஓகேவா, ஃபைன். ஸோ 3ல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஏபிஐ கீஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பைத்தான் கோடு எழுதணும். அந்த கோடு ஓப்பன் ஏஐயோட கனெக்ட் பண்ணணும். இன்னொரு பைத்தான் கோடு எழுதணும், அது கிளாடோட கனெக்ட் பண்ணணும். இன்னொரு பைத்தான் கோடு எழுதணும், அது ஜெமினியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இது 3க்கும் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிற கோடை வந்து அந்தந்த எல்எல்எம் காரங்களே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஏபிஐ கீ யூஸ் பண்ணி ஓப்பன் ஏஐயோட கனெக்ட் பண்ணணும்னு கோடு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடியே கொடுத்துரும். அதே மாதிரி ஜெமினிக்கும் அதே சாட் ஜிபிடி கொடுத்துரும். நீங்க கிளாடுக்கும் அதே சாட் ஜிபிடி கொடுக்கும். இல்லை நீங்க எந்த எல்எல்எம் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த கோடை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போவும் நம்ம எம்சிபிக்குள்ள வரல இன்னும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப், இந்த பீஸை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பீஸ் எம்சிபி தான். ஓகேவா, சரி. இப்போ வரைக்கும் வித்தவுட் எம்சிபி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் எம்சிபினா என்னன்னு சொல்லும்போது உங்களுக்கு கப்புன்னு புரியும் இல்லையா? ஸோ அப்போ நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னா, நான் வந்து டைரக்டா சொல்யூஷனுக்கு போனேன்னா நிறைய பேருக்கு புரியாது. கஷ்டப்பட்டு அந்த சொல்யூஷன் போனா கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப இந்த சொல்யூஷன் போட்டா அது ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்க மைண்ட்ல எப்பவுமே நிற்கும். அதுக்கு தான் நான் இவ்வளவு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கேள்வியா கூட உங்க மைண்ட்ல வரலைனாலும் நீங்க ஒர்க் பண்றப்போ இந்த கேள்வி எல்லாம் வரும். ஃபங்க்ஷன் காலிங்கும் அப்புறம் எம்சிபிக்கு என்ன டிஃபரன்ஸ், ரெஸ்ட் ஏபிஐல பண்றோம் அதுக்கும் எம்சிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த கேள்வி எல்லாம் வரும். அதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு தான் ஐம் டூயிங் இட். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்சிபி கத்துக்கிறப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் தேடினப்போ எனக்கு ஒரு மெட்டீரியல் கூட கிடைக்கல. அண்ட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. எல்லாரும் எம்சிபினா என்னன்னு டைரக்டா எம்சிபி பத்தி எடுக்கிறாங்க. பட் எம்சிபினா என்னன்றது அந்த ஏஐ பீப்புளுக்கு தவிர நார்மல் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் எம்சிபினா எனக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அதுக்கு தான் நான் இது எல்லாமே உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோடெல்லாம் இருக்கா, இந்த கோட் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ஆல் டேப்ஸ். ஓகே, இங்க பாருங்க, கிளாடோட கிளைண்ட் டாட் ஏபிஐ, ஜெமினியோட கிளைண்ட் டாட் ஏபிஐ, ஓப்பன் ஏஐயோட கிளைண்ட் டாட் ஏபிஐன்னு 3 எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் dbtools.pyன்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்னோட MySQL கனெக்ட் பண்ணி என்னென்ன டாஸ்க் எல்லாம் ஓடணும் அப்படிங்கிறத நான் நார்மல் பைத்தான்ல எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, கனெக்ஷன் சொல்லிட்டேன். ரீட் டாஸ்க்குள்ள நான் வந்து செலக்ட் கொரி எழுதியிருக்கேன். இன்சர்ட் டாஸ்க்குள்ள நான் வந்து இன்சர்ட் எழுதியிருக்கேன். இது HTTP ரெஸ்ட் கூட கிடையாது, நார்மல் பிளைன் பைத்தான் கோட். இதை எழுதி வச்சுட்டேன். ஓகேங்களா? அடுத்து நான் வந்து டூல் எக்ஸிக்யூட்டர் டாட் பிஒய்னு ஒரு ஃபைல். ஸோ இதுல எக்ஸிக்யூட் டூல்னு ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் நார்மல் பைத்தான் கோடு தான், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நேம் ஈக்குவல் டு ரீட் டாஸ்க்னு வந்ததுன்னா இந்த ரீட் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இந்த ரீட் டாஸ்க்குங்கிறது எங்கிருந்து வருது, நம்மளோட டிபி டூல்ஸ் எங்க இருக்கு, இந்த ஃபைல் இங்க பாருங்க, இந்த ரீட் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஒரு இஃப் லூப் எழுதுறோம். இந்த இஃப் லூப்புக்கு நேம்ல ரீட் டாஸ்க்னு வந்தா சரி, இந்த நேம் எங்கிருந்து வரும், நல்ல கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஸோ இங்க எல்லாத்துலயும் நான் எழுதி வச்சாச்சு. ஓகே, ஸோ ரீடு, இன்சர்ட், டெலீட், அப்டேட். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு இன்னொன்னு எழுதணும். நீங்க இப்ப இங்க வந்து ஜாயின் ஒன்னு எழுதணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு டிபி டூல்ஸ்ல ஜாயினுக்கு ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் டூல் எக்ஸிக்யூட்டர்ல இஃப் நேம் ஈக்குவல் டு ஜாயின் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான அந்த மெத்தடையும் நீங்க கால் பண்ணணும். அப்படியே இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா, ஃபைன். சரி, இப்போ இந்த டூல் எக்ஸிக்யூட்டர் டாட் பிஒய் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாட் கிளைண்ட், ஜெமினி கிளைண்ட், ஓப்பன் ஏஐ கிளைண்ட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண போறோம். இது நம்ம எழுதுற ப்ரோக்ராமுங்கிறனால நான் எல்லாத்துக்கும் முடியறப்ப கிளைண்ட்னு பேர் வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் ஏஐ கிளைண்ட்டுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஓப்பன் ஏஐ கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு ஓகேவா, இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஓப்பன் ஏஐ இம்போர்ட், அதுக்கான இம்போர்ட். அண்ட் தென் ஐம் யூசிங் ஜேசான். ஸோ இதுல வந்து நம்ம ஜேசான் இன்புட் அண்ட் ஜேசான் அவுட்புட் மாதிரி சில விஷயங்களை கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து டூல் எக்ஸிக்யூட்டர், இது ஒன்றும் கிடையாது, இது நம்மளோட கோடு, இந்த கோடு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நம்மளோட அந்த கோடுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுக்குறோம். ஸோ தட் யூசர் பிளைன் இங்கிலீஷ்ல கேட்டா கூட அந்த பர்டிகுலர் மெத்தட் போய் அதை ரன் பண்ணிடணும். இப்போ ஏதாவது ஷோ ஆல் டேபிள்ஸ், ஷோ ஆல் ரெக்கார்ட்ஸ், பிரிண்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ், இல்ல ஷோ ஆல் த டாஸ்க் அப்படின்னு சொன்னாவே அது செலக்டுக்கு தான் போகணும். அந்த இன்டெலிஜென்ஸை தான் நம்ம இப்போ கொடுக்க ட்ரை பண்றோம். அதுக்கு நம்மளா எழுத முடியாதுங்கிறனால நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸிஸ்டிங் மாடலோட ஹெல்ப்பை கேட்கிறோம். அண்ட் அந்த மாடல் ஒரு ஏபிஐ கீயை கிரியேட் பண்ணிக்கோ, நீ வந்து என்னோட ஏபிஐ ஹிட் பண்ணு, அதுக்கு நான் காசு கேட்பேன், நீ கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதுல நடக்குது. சரி, இங்க இது 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 இப்போ இந்த கோட் ரெஸ்ட் ஏபிஐன்னு கேட்டா எக்ஸாக்ட்லி எஸ், இது ரெஸ்ட் ஏபிஐ தான். ஸோ HTTP கால்ஸ் எல்லாம் பின்னாடி நடக்கும்.
ஓகேங்களா? ஃபைன். இங்க நம்ம எழுத மாட்டோம். ஸோ இதே இந்த கோட்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, HTTP எல்லாம் எழுதி வச்சிருந்தோம். பட் இங்க இந்த கெட்டு, புட்டு, போஸ்ட்லாம் எழுதி வச்சிருந்தோம். பட் இங்க பின்னாடி OpenAI அதெல்லாம் பார்த்துக்கும். சரியா? ஃபைன். ஸோ கிளையண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். OpenAI யோட கிளையண்ட். அதுல API கீய நான் வந்து இங்க குடுக்குறேன். ஓகே. நான் முதல்லயே சொன்ன மாரி இத நான் டெலீட் பண்ணிருவேன். நீங்க உங்களோட API கீய கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்து டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, என்கிட்ட ஃபங்ஷன் இருக்கு. ரீட் டாஸ்க்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ரீட் டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன வேணா குடுக்கலாம். அண்ட் பாராமீட்டர் வந்து இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ரீட் டாஸ்க்க நீ கால் பண்ணணும். அவ்வளோதான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். என்னோட இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் குடுக்குறேன். அது டூல்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள தான் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்படிதான் குடுக்கணுமானா, எஸ் OpenAI சொல்லியிருக்கான். இப்படிதான் நீங்க குடுக்கணும். டைப் சொல்லணும், ஃபங்ஷன் சொல்லணும், ஃபங்ஷன்ஸ்குள்ள நேம் சொல்லணும். அந்த ஃபங்ஷனோட நேமு, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்க குடுக்கணும். அதுக்கு நான் என்னென்ன பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம போய் இந்த டூல் எக்ஸிக்யூட்டர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஏதாவது பாராமீட்டர் இருக்கா பாருங்க. எம்ப்டி ஒண்ணுமே இல்ல. அதனால தான் இங்கேயும் நான் ப்ராப்பர்ட்டில ஒண்ணுமே குடுக்கல. ஓகேவா? அடுத்த ஃபங்ஷன். நம்மகிட்ட எத்தன ஃபங்ஷன் இருக்கு? ஸோ 4 ஃபங்ஷன் நம்ம இந்த இதுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரீடு, இன்சர்ட், டெலீட், அப்டேட். அப்ப 4க்குமே நான் குடுக்கணும். இப்ப இதுல பாருங்களேன். இதுல பாராமீட்டர்ஸ் பாருங்க. இதுல பாராமீட்டர்ஸ் வந்து டைட்டிலுக்கு நான் ஸ்ட்ரிங்ன்னு குடுத்துருக்கேன். ஏன்னா, நான் வந்து இன்சர்ட் பண்ணும் பொழுது எந்த ஒரு காலம நான் இன்சர்ட் பண்ண போறேனோ, அந்த காலம் இங்க குடுக்கணுங்கிறது தான் இந்த டைட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு பாராமீட்டர். ஓகேங்களா? இது ரெக்வயர்ட் எனக்கு. இதுல இன்சர்ட் ஆகணும் அப்படிங்கறத குடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சருங்க. இதெல்லாம் OpenAI நமக்கு குடுக்குற ஸ்ட்ரக்சர். ஒரு டூல், ஒரு ஃபங்ஷன் கால். ஃபங்ஷன கால் பண்றது தான் AI பொறுத்தவரைக்கும் டூல் காலிங்னு சொல்லுவாங்க. டூல்ஸ்னே சொல்றானுங்களே அப்படின்னு நெறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் வரும். பிகாஸ் ஒரு ஃபங்ஷன கால் பண்றது தான் டூல். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம JSONல அத சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சுதா? அடுத்து வந்து டெலீட். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இருக்கு. ஓகே. ஆனா நமக்கு டூல்ல எத்தனை இருக்குது? அப்டேட்டோட சேர்த்து 4 இருக்குது. அப்போ இன்னொரு JSON-ம் நீங்க இங்க குடுக்கணும். அப்பதான் அது அப்டேட்டுக்கு போகும். இல்லைன்னா அது போகாது. நீங்க டூல் எக்ஸிக்யூட்டர்ல எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா இங்க எழுதுனா தான் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு புரியும். சரி. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இப்ப வந்து அந்த மாடல நம்ம டிஃபைன் பண்றோம். என்ன மாடல் யூஸ் பண்ணணும்? அண்ட் தென் அதுல வந்து டூல்ஸ்க்கு எத பாஸ் பண்ணணும்? டூல்ஸ். இந்த டூல்ஸ்க்கு இந்த டூல். இது வந்து அவங்க குடுக்குற ஃபார்மேட் நம்ம ரெஸ்பான்ஸ்க்கு. அதுல எந்த டூல்னா இந்த டூல நம்ம அசைன் பண்றோம். ஸோ அதனால தான் டூல் ஈக்குவல் டு டூல்னு போடுற மாரி இருக்கு. ஓகே. ஸோ ரோல் வந்து யூசர்ன்னு குடுக்குறோம். கான்டெக்ஸ்ட் வந்து யூசரோட மெசேஜ். நம்ம யூசர் குடுக்குற மெசேஜ். அண்ட் தென் அந்த மெசேஜ்ல இருந்து நம்ம ரெஸ்பான்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அரேவ மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபங்ஷன் டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு நம்ம கால் பண்றோம். அந்தந்த டூல் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸிக்யூட் டூல்ங்கிறது நம்ம டூல் எக்ஸிக்யூட்டர்ல எழுதின இந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த மெத்தட்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நேமும் ஆர்க்ஸ். இப்ப இந்த டூல் எக்ஸிக்யூட்டருக்கு நம்ம நேம் குடுக்கணும். எந்த நேமு? ரீட் டாஸ்க், இன்சர்ட் டாஸ்க்ன்னு இதுக்கு அனுப்புனா தான் நேம் ஈக்குவல் டூ ரீட் டாஸ்க்ன்னு போகும். அதாவது ரீட் டாஸ்க் ஈக்குவல் டூ ரீட் டாஸ்க். அப்ப இங்க என்ன பண்ணணும்னா, டூல் எக்ஸிக்யூட்டருக்கு நேமும் ஆர்குமெண்ட்ஸும் அனுப்பணும். அந்த நேமுக்கு தான் நம்ம இத எடுக்கிறோம். ஸோ இது எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னா, டூல் கால்ல இருந்து எடுக்கும். அதாவது இங்க நம்ம குடுத்திருக்கோம் இல்லையா இந்த நேம். இந்த நேம் அத எடுத்துக்கிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ டூல் கால் இங்க பாருங்க டூல் அண்டர்ஸ்கோர் கால் டாட் ஃபங்க்ஷன் டாட் நேம் எடுக்கிறோம். அந்த டூல் கால் வந்து அந்த மெசேஜோட டூல் கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அந்த 0th ஆர்குமெண்ட்டை நமக்கு எடுத்து அது கொடுக்குது. அவ்வளவுதான் இங்க. அதுக்கப்புறம் டூல பிரிண்ட் பண்ணும், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும். இப்ப பாருங்க சாட்னு கொடுத்துட்டு இது நீங்க ரன் டைம்லயும் கொடுக்கலாம். நான் ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா லோட் லேர்ன் சீக்வல் ஆஸ் டாஸ்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லேர்ன் சீக்வலுக்கு பதிலா ஏ ஆஸ் அ டாஸ்க் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல ஹேஷ்ல நான் கமெண்ட் எழுதுறேன். இது இன்சர்ட் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது பிளைன் இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவன் நீங்க இந்த இங்கிலீஷ்ல வந்து நீங்க சம்டைம் இது ஹாலுசினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ்ல சில கொடுக்குறோம். பட் ஆனா இன்சர்ட் ஆகல அப்படின்னா ப்ராப்பரா நீங்க கொடுக்கணும். வேற மாதிரி ஒரு டேர்மை கொடுக்கணும் அப்படிங்கிறதா. பட் அது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அட்வான்ஸ் மாடல் நம்ம பில்ட் பண்ணும்போது அது எல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் ரன் பண்றேன். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ அந்த மாடல் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன்ஏஐயோட எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்க பாருங்க. டூல் இன்சர்ட் டாஸ்க் எடுத்துருச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு. ஏன்னா நான் லோடு லேர்ன் ஏஐ அஸ் டாஸ்க்னு நான் கொடுத்ததை அது தெரிஞ்சிருச்சு இதை இன்சர்ட் தான் பண்ணணும்னு. ஸோ டாஸ்க் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் எண்ட்லையும் போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். செலக்ட் ஸ்டார் கொடுத்து 12வது ரெக்கார்டு இப்போ இன்சர்ட் ஆயிருக்கணும். லேர்ன் ஏஐ ரைட். ஸோ இப்போ நம்ம எனக்கு என்ன இருக்குன்னா லேர்ன் ஏஐ ஆஸ் டாஸ்க் நம்ம கொடுத்ததுல இந்த லேர்ன் ஏஐ தான் டேட்டான்னு சொல்லி அதுவே எடுத்து அதுவே இன்சர்ட் பண்ணிருச்சு. இல்ல எனக்கு ஆஸ் அ டாஸ்க்கும் சேர்ந்தே லோட் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணணும் இந்த மாடலை அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல இன்னும் அட்வான்ஸ் மாடலை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஸோ இதே தாங்க நான் வந்து உங்களுக்கு அடுத்து கிளாட்லையும் காமிக்க போறேன். ஸோ நீங்க கிளாட்ல எடுத்துக்கிட்டாலும் சேம் பேட்டர்ன் தான், எதுவுமே மாறாது. பட் இந்த டூல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு ஜேசான் ஸ்ட்ரக்சர், இது மாறும். ஸோ இந்த ஜேசான் ஸ்ட்ரக்சரையும் இப்பதான் நீங்க கவனமா பார்க்க
வேண்டியது. ஏன்னா இதை நான் எம்சிபியில் கொண்டு வருவேன் உள்ள. இதை கவனமாக பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜேசான் ஸ்ட்ரக்சரையும் ஓப்பன்ஏயோட ஜேசான் ஸ்ட்ரக்சரையும் பாருங்களேன், மாறும். ஸோ இப்போ டைப் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ள நேமு, டிஸ்கிரிப்ஷன், பேராமீட்டர்ஸ். இங்கே வந்து டைரக்டாக நேமு, டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இன்புட் ஸ்கீமான்னு ஒன்று கொடுக்குறோம், ரைட்? தேர் ஆர் மைனர் சேஞ்சஸ். சரி, இந்த சேஞ்ச் ஏன் வருது? ஏன்னா இவன் வேற கம்பெனி, அவன் வேற கம்பெனி. இவன் எப்படி ஜேசான் டூல்ஸை டிக்ளேர் பண்ணணுங்கிறது இவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயும் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், டெலீட் தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் அப்டேட் கொடுக்கல. ஆனால் இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த டூல் எக்ஸிக்யூட்டர். சேம் அந்த ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த டூல் எக்ஸிக்யூட்டரும் டிபி டூலும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. 3 கிளைண்ட் ஏஐயும் அதை யூஸ் பண்ணுது. இப்போ கிளாட்லையும் நான் அதே தாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் ஏஐல எக்ஸ்பிளைன் பண்ணது தான். எல்லாமே அதே மாதிரி இங்கேயும் மாடல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் அந்த டூல் யூஸ், இந்த டூல் அண்டர் ஸ்கோர் யூஸுங்கிறது அவனோட ரிசர்வ்டு ஒரு பார்ட். ஸோ இந்த டூல் அண்டர் ஸ்கோர் யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறான். அதாவது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு, உள்ள இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அவன் யூஸ் பண்ணுன்னு சொல்றது தான். ஓகே, இது அவனோட ரிசர்வ்டு வேர்டு. இதை தான் நம்ம ஓப்பன் ஏஐயோடையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், டூல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கிரியேட் அ டாஸ்க், லேர்ன் கிளாட் டூல்ஸ். இங்க பாருங்க, இங்க இங்கிலீஷ் நான் வேற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, லேர்ன் கிளாடுக்கு பதிலாக லேர்ன் ஏஐ 2 ஐ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுவும் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நம்ம கொடுத்ததுல வந்து அந்த மெசேஜ், இதில் இருக்கிற மெசேஜை இன்சர்ட் பண்ணிடும். அடுத்துங்க பார்த்தீங்களா, பிரிண்ட்டும் பண்ணிருச்சு. இப்போ திரும்பவும் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், 13வது ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிருக்கணும். லேர்ன் ஏஐஐ டூல்ஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே தான் இப்போ ஜெமினியும். ஸோ ஜெமினிலையும் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஜேசான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இங்கேயும் நீங்க ஓப்பன் ஏஐ கிளாடையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மைனர் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும், ரைட்? ஸோ இங்கேயும் நான் வந்து அப்டேட்டுக்கு ஆட் பண்ணல. அது ஏன் பண்ணல? ஒவ்வொன்றிலையும் நீ சொல்றிய அப்டேட்டுக்கு ஆட் பண்ணல, நீ ஏன் அதை சொல்ற? நான் அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் நான் மாடல் கொடுத்துட்டேன், இங்கேயும் நான் வந்து அந்த டூல்ஸ் கால் எல்லாம் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, கிரியேட் அ டாஸ்க், லேர்ன் ஜெமினி டூல்ஸ். இப்போ இங்கே வந்து ஒரு 3 ஐ போடுறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இதில் செலக்ட் நம்ம போடல, ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் மட்டும் தான் போடுறோம். அதுவும் நான் கிரியேட்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அது இன்சர்ட் பண்ணிடும். லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் போயிட்டு 14வது ரெக்கார்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, லேர்ன் ஜெமினி டூல்ஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாச்சு. ஃபைன். சரி, இப்போ இன்னும் நம்ம எம்சிபி போகல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு டூல் எழுதணும்ப்பா. டூல்னா ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஏஐயில் வந்து டூலுன்னே சொல்லி இது பண்ணுறானுங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னே நம்ம வச்சுக்கோம். இல்லைனா எல்லாரும் டூல் தான் சொல்கிறாங்கனால நம்மளும் டூல்னே சொல்லிக்கலாம். புதுசாக எழுதணுங்க. இப்போ இதைத்தான் நான் புதுசாக எழுதியிருக்கேன், இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து டெலீட் வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். சரி, அப்டேட்டுக்கு ஒன்று எழுதுவோம். எழுதியாச்சு. அப்போ அடுத்து நம்ம எங்கே எழுதணும்? டூல்லையும் நம்ம எழுதணும் இல்லையா? புதுசாக இங்கேயும் நான் கட் பண்ணிட்டு திரும்ப போகிறேன். ஓகே, இங்கேயும் எழுதியாச்சு. சரியா? அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 3க்கும் இந்த ஜேசான்ல ஆட் பண்ணணும். இங்க மட்டும் ஆட் பண்ணா போதும். எப்படி டெலீட்டுக்கு பண்ணியிருக்கீங்க, எப்படி இன்சர்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ ஃபார். இங்க பாருங்க, எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து கிளாடுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். அடுத்து நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும், ஓப்பன் ஏஐக்கு. அடுத்து ஜெமினிக்கு. ஸோ 3க்கும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3ஐயும் நான் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கீழே இது இந்த லாஜிக்ல உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. இப்போ இமேஜின் பண்ணுங்க, இந்த டிபி டூல்ஸ்குள்ள ஓகே, திடீர்னு அடுத்த நாள் காலையில், இப்போ இன்னைக்கு நான் எல்லாம் கோடெல்லாம் எழுதி எல்லாம் செட் பண்ணிட்டேன், ப்ரொடக்ஷனில் போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க, இந்த டிபி டூல்ஸ் டாட் பிஒய்ல நான் இன்னும் 25 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எவ்வளோ? 25. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஓப்பன் ஏஐ கிளைண்ட்டு, கிளாடு கிளைண்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜேசான் 25ஐயும் நான் கிரியேட் பண்ணணும். இட் இஸ் அ வெரி ஹார்ட் டாஸ்க். ஏன் நான் இதை 25 ஒவ்வொன்றிலையும் போய் நான் டிக்ளேர் பண்ணணும்னா, பண்ணால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா அதுக்கு தெரியாது. இந்த கிளைண்ட் ப்ரோக்ராமில் உங்கள் இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களோட ஓப்பன் ஏஐ, உங்கள் கிளாட், உங்கள் ஜெமினி, இது இன்டர்வியூலையும் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓப்பன் ஏஐ, கிளாட், இந்த 3 கிளைண்ட் ப்ரோக்ராமும் ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் இந்த மெத்தடை போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, இந்த அப்டேட்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த 3லையும் உங்கள் மாடல் என்ன சொல்லுதுன்னா, பைத்தான் கிட்ட பைத்தான் இந்த டெலீட் டாஸ்க்கை போய் எக்ஸிக்யூட் பண்ணு. அப்போ பைத்தான் தான் இந்த டெலீட் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். உங்களோட அந்த கிளைண்ட், அந்த உங்க மாடல் அதை பண்ணாது. உங்க எல்எல்எம் இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ த இன்டெலிஜென்ஸ். இப்போ எல்எல்எம் டிசைட் பண்ணும் எந்த டூலை கால் பண்ணணும். பைத்தான்ட்ட சொல்லும் போய் டெலீட்டை கால் பண்ணு. ஓகே, அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டேரக்டா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, மாடல் வில் எக்ஸிக்யூட் அப்படின்றவாங்க. அது தப்பு. உங்க எல்எல்எம் வில் எக்ஸிக்யூட் அப்படிம்பாங்க, பண்ணாது. ஓகேவா? ஸோ உங்க எல்எல்எம் இஸ் ஜஸ்ட் பவர் ஆஃப் ப்ரொவைடிங் த இன்டெலிஜென்ஸ்
டு த கோட். அவ்வளவுதான். பைத்தான் தான் போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ இதுல வந்துட்டு நான் திரும்பவும் இந்த 3 ஜேசானுக்கு பதிலா இன்னும் 25 ஜேசான் இதோட ஆட் பண்ணணும். அண்ட் ஜேசான் ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ இது 3ஓட நிக்காது. நாளைக்கு இன்னொரு மாடல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரூக் யூஸ் பண்றீங்க, அவனோடது அவன் ஜேசானை வேற மாதிரி சொல்லுவான், இல்ல அவன் ஜேசானே சொல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் 100% ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் ஒரு கம்பெனி, ஓகே, நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரும்பவும் ஒரு கதைக்கு போகலாம். ஓகே, சி ஆஸ் அ கம்பெனி நான் ஒரு டிபி ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டிபி ப்ராடக்ட்டை நான் மக்கள்கிட்ட விற்கிறேன், அதாவது கம்பெனிஸ்ட்ட விற்கிறேன். அண்ட் கம்பெனிஸ் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் கம்பெனி ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு, XYZன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த 2 கம்பெனி என்ன கேட்குறான்னா, சி எங்கிட்ட நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்கு, மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. அதே மாதிரி இவனும் சொல்றான், எங்கிட்ட மாடல் 4 அண்ட் மாடல் 5 இருக்கு. ஸோ இந்த மாடல்ஸால் எல்லாம் உன்னோட டிபியை வந்து அப்ரோச் பண்ணிக்க முடியுமா, கால் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறான். நான் சொல்றேன், இதுல என்ன இருக்கு, உங்களோட மாடல்ஸ் எல்லாமே வந்து ஏபிஐ கீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாமே. ஏன்னா மாடல்ஸ் ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ண போறது கிடையாதுன்னு இப்பதான் சொன்னேன். மாடல் இன்டெலிஜென்ஸை கொடுக்கும், அண்ட் தென் உங்களோட பைத்தான் கோடு தானே எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், எப்பா தம்பி, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஜேசானோட வரான்ப்பா. இவன் ஜேசான் 1, இவன் ஜேசான் 2, இவன் ஜேசான் 3, இவன் ஜேசான் 4, இவன் ஜேசான் 5ஓட வரான். இப்போ ஒவ்வொருத்தனுக்கு நான் மாத்தணும், 50 ஜேசான்னா 50 பேருக்கு நான் எழுதணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். 1 or 2 டூல்ஸ், அதான் சொல்லுவாங்க எம்சிபி எப்ப தேவையில்லைன்னா 2 டூல் 3 டூல் எழுதுறீங்கன்னா தேவையில்லை, 50 டூல் 60 டூல் எழுதுறீங்கன்னா தேவை. இல்ல இந்த 2 கம்பெனிக்காரனும் கேட்கறான், என்கிட்ட 7 மாடல், இப்போ இவன் 3 இவன் 2, 5 மாடல் இருக்கு. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி ஜேசான் ஃபார்மேட் வச்சிருக்கான், ஒவ்வொன்றும் என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ இந்த டிபி காரனுக்கு ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ப்ராடக்ட்டை விற்க முடியல. ஏஐ மாடல்ஸால நிறைய டூல்ஸ் எழுதணும்னா முடியாது. இப்போ இந்த டிபியில ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ண மாட்டோம் இல்லையா, உருப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் தான் நான் டூல்ஸ்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும், there is a company called Atlassian. ஓகே, ஸோ இங்க பாருங்க, அட்லாஷியன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, ஸோ ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு தெரியும் அட்லாஷியன்னா என்னன்னு. ஒர்க் பண்ணாதவங்களுக்கும் ஒர்க்குள்ள வந்த வாரத்திலேயே தெரிஞ்சிடும் அட்லாஷியன்னா என்னன்னு. இவங்கள்ட்ட நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ பக் ட்ராக்கிங் டூல் ஜீரான்னு ஒரு டூல் சொல்லுவாங்க. ஜீரா டூல்ல தான் டெய்லி உங்களோட டாஸ்க் என்ன, நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்றீங்க, உங்க ப்ராக்ரஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். அதே மாதிரி கம்பெனிக்குள்ள நம்ம ஏதாவது பேஜ் எழுதணும்னா there is a page called Confluence. அந்த கான்ஃப்ளூயன்ஸையும் அட்லாஷியன் தான் கொடுக்குறான். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸை அட்லாஷியன் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் த வெரி லீடிங் கம்பெனி ஃபார் சாஃப்ட்வேர் ப்ரொவைடிங் ஃபார் கார்பரேட்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, என்கிட்ட இத்தனையும் இருக்குப்பா. இப்போ ஜீரா இருக்கு, ஜீரால நான் என்ன சொன்னேன், ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ராடக்ட் ஓனர்ஸ் இல்லை ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் கம்பெனியில் நமக்காக ப்ராடக்ட் ஒரு ஜீரா டிக்கெட்டை போய் இதில் கிரியேட் பண்ணி கௌதம்க்கு அசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து போயிட்டு அந்த யூஐயில் போயிட்டு கிளிக் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பண்ணணும். இப்போ இதுவே நான் வந்து என்னோட கிளாட் எடுத்து அந்த கிளாடோட இந்த அட்லாஷனோட ஜீராவை கனெக்ட் பண்ணிட்டு, கிளாட் கேன் யூ ப்ளீஸ் கிரியேட் அ டிக்கெட் இன் ஜீரா, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டாங்கன்னா அதுவே போயிட்டு கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இப்போ நிறைய கம்பெனியில் அதெல்லாம் பண்றாங்க. அப்போ அது எப்படி பண்றாங்க, இப்போ நான் போயிட்டு அட்லாஷியன்ட்ட போயிட்டு நான் வந்து சொல்றேன், இப்போ அட்லாஷியன் வந்து என்னோட கம்பெனிக்கு இதை விற்கிது அப்படின்னா, அப்போ அட்லாஷியன்ட்ட நான் கேட்பேன், ஏஐ யூஸ் பண்ண முடியுமா, என்னோட டெவலப்பர்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணியே உன்கிட்ட ஜீரா கிரியேட் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும் சொல்றாங்க. அவன் சொல்றான் அதில் பண்ணிக்கலாம். அப்ப நான் சொல்றேன், என்கிட்ட 5 மாடல் இருக்கே, 5 மாடலுக்கும் தனித்தனியா ஏதாவது பண்ணணுமா? அவன் சொல்றான், இல்ல இப்ப திரும்ப நம்ம இதுக்கே வரலாம். ஓகே, இந்த டிபிக்கே வரலாம். ஓகே, ஸோ ஒருத்தன் வரான், உள்ள ஒரு கம்பெனி வரான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன சொல்றான், தம்பி இரு டிபி கவலைப்படாத, உன்னோட ப்ராப்ளம் என்ன, இப்போ இவன் கம்பெனிக்காரன் 5 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குங்கிறான், எல்லாரும் தனித்தனி ஜேசான் ஃபார்மேட் இருக்குங்கிறானுங்க, அவ்வளவுதானே, நான் அது எல்லாத்தையும் ஒரே ஜேசான் ஃபார்மேட்டா உனக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த 2க்கும் இந்த 3க்கும் இன்னி வரப்போற எல்லாத்துக்கும் நான் ஒரு காமன் ஃபார்மேட்டை பில்ட் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்கிறான். ஓகேங்களா? இது யாரும் கிடையாது, ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபிக் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆந்த்ரோபிக் தான் கிளாடை கண்டுபிடிச்சவங்க, ரைட்? ஸோ இந்த ஆந்த்ரோபிக் ஒரு ஒரு சஜஷனை வெளியில மார்க்கெட்டுக்கு சொல்றான், எம்சிபி சர்வர். ஓகேவா? சி இதுதான் பண்ணியாகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. எம்சிபி அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகாலா அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? ஆந்த்ரோபிக். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட்.
இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு தான் அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டான். எல்லா கம்பெனிஸும் அவன் சொன்ன அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம எல்லா மாடல்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு காமன் ஃபார்மேட்டோட ஜேசான்ஸை கொடுக்குறான், நல்ல விஷயம், அப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ கூகுள், அது கூகுளோட ஜெமினி ஆகட்டும், கிளாட் ஆகட்டும், ஓப்பன் ஏஐ எல்லாம் மொதல் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தான், இப்போக்குள்ள அவனும் பண்ணுறான். எல்லாரும் சரிப்பா உன்னோட எம்சிபி மாடலை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இந்த எம்சிபி சர்வர் மாடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இந்த டிபி சொல்கிறான், சரிப்பா நான் இந்த எம்சிபியை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இந்த எம்சிபியை வந்து இந்த மாடல்ஸ் எல்லாத்துக்கும் காமன் ஃபார்மேட் கொடுத்து நீ சப்போர்ட் கொண்டு வர, சந்தோஷம், நான் யூஸ் பண்ணுறேன்னு இவன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ இன்னொரு கம்பெனி இருக்கு, ஓகே, இப்போ இந்த அட்லாஷன் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த அட்லாஷன் என்ன சொல்றான், நான் இந்த மாடலுக்கெல்லாம் சப்போர்ட்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நான் கொடுக்காம இல்லை, ஆனால் இந்த எம்சிபி சர்வர் கான்செப்ட் எல்லாம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஓகே, அப்போ இந்த இடத்துல 2 விஷயம். எம்சிபி அட்லாஷன் சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்க யூஸ் பண்ற, அதாவது இந்த அட்லாஷனை எந்த கம்பெனி யூஸ் பண்ணுதோ அந்த கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, தனித்தனியா ஜேசான் எழுதி நீங்க வைக்கணும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு எம்சிபி சர்வரை எழுதிடலாம். அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ரியல் டைம்ல அட்லாஷன் எம்சிபி சர்வர் கொடுக்குறான். ஓகே, ஸோ ரியல் டைம்ல நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன், அட்லாஷன் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் எம்சிபி. ஓகே, ஸோ அதனால நீங்க போயிட்டு உங்களோட அந்த ஓப்பன் ஏஐ, கிளாட், ஜெமினியில போயிட்டு நீங்க அட்லாஷனோட கனெக்ட் பண்றதுக்கு மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனி ஷார்ட் ஆஃப் சர்வர் எழுதணுங்கிறது தேவை கிடையாது. இப்போ எவன் ஒருத்தன் சர்வர் கொடுக்கல, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த டிபி ப்ரோக்ராம், இந்த டிபி ஒருத்தன் கண்டுபிடிச்சி இவன் கொடுக்கலின்னு வச்சுக்கோங்க, அவன் எம்சிபி நான்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா நீங்களே எழுதிக்கோங்க அப்படிங்கிறானா நம்ம தான் எழுதணும். ஓகே, எம்சிபி அவனே கொடுத்துட்டானா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 2-3 லைன் கோட்ல முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா, ஜஸ்ட் இன்டகிரேஷன் மட்டும்தான். கொடுக்கலினா தான் அதை நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எம்சிபினா நம்ம எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுதுன்னா, எத்தனை மாடல் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த ஜேசான் அப்படிங்கிறது காமன் அப்படிங்கிறத அவன் கொடுத்துட்டான். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் தென் இந்த எம்சிபி சர்வரை 2 பேருமே சப்போர்ட் கொடுக்கணுங்க. ஒன்னு த கம்பெனி தட் யூ ஆர் யூசிங் அண்ட் அனதர் ஒன் த மாடல் தட் யூ ஆர் யூசிங். 2 பேருமே கொடுக்கணும். ஓகேங்களா, 2 பேருமே கொடுத்தாதான் இங்க பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம கஷ்டமா தான் உட்காந்து எழுதணும். ஓகேவா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ பேக் டு த கோட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன, நம்ம பெயின் என்னங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ அந்த பெயினை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷனுக்குள்ள வரும்பொழுது இப்போ உங்களுக்கு அந்த எம்சிபினா என்னன்னு புரியும். அண்ட் தென் இந்த எம்சிபி சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் லைக் ஆர்கிடெக்சர். ஓகே, நான் அதை அப்புறம் சொல்றேன். ஃபைன், சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆல் டேப்ஸ். இப்போ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் எம்சிபிக்குள்ள நான் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இதுல அந்த டிபி டூல் இது அதே தான், வேற ஒன்றும் இல்லை, மொதல் பார்த்த டிபி டூல் தான், நம்ம மொதல் இங்கே எழுதியிருந்தேன் இல்லையா, அதே தான் இதுவும். ஓகே, ஸோ இது அதே தான். ஸோ அதுக்கப்புறம் எம்சிபி சர்வர், இது பாருங்க, இதுதான் வந்து எம்சிபி சர்வர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்சிபி சர்வர் அதோட இம்போர்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஃபாஸ்ட் எம்சிபியை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டூல் எக்ஸிக்யூட்டர்னு எழுதியிருந்தோம், அதே தான், பட் இங்கே நான் எம்சிபி சர்வராக எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த எம்சிபி சர்வருக்குள்ள நான் MySQL -tools அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்னோட எம்சிபி சர்வருக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது என்னோட எம்சிபி சர்வருக்கு ஒரு பேர். இங்க பாத்தீங்களா எம்சிபி டூல், எம்சிபி டூல், எம்சிபி டூல்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல ரீடு, இன்சர்ட், அப்டேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, எம்சிபி சர்வர் இஸ் ரெடி. இதை நீங்க ரன் பண்ணி விட்டுறணும், எம்சிபி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்றப்ப எம்சிபி சர்வர் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இதுல போயிட்டு கிளாட் எம்சிபி கிளைண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் ஏஐல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நான் அதே மாதிரி வந்து கீ கொடுத்துக்கிட்டேன், இங்கிருந்து ஆரம்பிக்குது நமக்கு அந்த எம்சிபியோட கோடு. ஸோ இதுல வந்து நான் என்னோட எம்சிபி, அதாவது என்னோட டிபி சர்வர் டாட் பிஒய் இங்க ஓடிட்டு இருக்கு இல்லையா, இங்க நம்ம எங்க நம்மளோட எம்சிபி சர்வர் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா, இதை ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் சொல்லணும், என்னோட எம்சிபி சர்வர் எங்க இருக்கு, அந்த அதோட கமாண்ட் பைத்தான் மூலியமா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து வித் யூஸ் பண்ணி நம்ம stdio கிளைண்ட், அதாவது இந்த இடத்துல பாருங்க இம்போர்ட்ல stdio கிளைண்ட், stdio சர்வர் பேராமீட்டர் நான் கொடுத்துருப்பேன். stdioனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் std அவுட்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் லேயர். ஒரு எம்சிபி எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மூலியமா கனெக்ட் பண்ணும். அண்ட் இது யூஸ் பண்ற அந்த டேட்டா ஃபார்மேட், இது கனெக்ட் பண்ணிக்கிறப்ப சில விஷயங்கள் பேசும், சில விஷயங்களை லைக் சேஞ்ச் பண்ணிக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், அது எல்லாமே ஜேசான் ஃபார்மேட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து stdio கிளைண்ட் நான் போடுறது என்ன ஆகும்னா என்னோட சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுது ஃப்ரம் த கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கிளைண்ட் அப்படிங்கிறது என்னோட கோட். நான் வந்து ஒரு கோட் எழுதி அதை அந்த டிபியோட கனெக்ட் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட்
இன்டெலிஜென்ஸை கொடுக்கறதுக்கு இது நான் எழுதுற கோட். ஓகேங்களா? டிபி சர்வர் அப்படிங்கிறது யாரு அந்த சாஃப்ட்வேர், அந்த டிபியோ இல்ல அந்த சாஃப்ட்வேர் அட்லாஷனோ ப்ரொவைட் பண்றாங்களோ அவன் எழுதியிருக்கணும். அவன் எழுதலைங்கிறனால இதையும் இப்ப நானே எழுதுறேன். அப்படி இல்லைன்னா இந்த எம்சிபி சர்வருங்கிறது உங்க ப்ராடக்ட் எவனதோ அந்த டிபியோ அந்த அந்த அட்லாஷனோ அந்த கம்பெனியோடதுல ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இது இல்லைன்றனால அந்த சர்வரை நானே எழுதுற மாதிரி ஆயிருச்சு. இப்ப சர்வரை அவன் ஓட்டிக்கிட்டு இருந்தானா அவன் வந்து அவனோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பான். அதுல அவனோட டூல்ஸோட ஜேசான் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பான். அதை எடுத்துட்டு வந்து நான் இங்க போட்டுக்கிட்டா மட்டும் போதும். டூல்ஸோட டீடைல்ஸ் மட்டும் அவன் கொடுத்துருப்பான். பட் இந்த இடத்துல டிபி சர்வர் என்னோட டேட்டாபேஸ் மைசீக்வலுக்கு எம்சிபியே இல்லைங்கிறனால நானே டூல்ஸ் எழுதி அந்த டூல்ஸை நானே யூஸ் பண்ணிக்கிறேன் எங்க சர்வர்ல போட்டு. ஓகே, இல்லைன்னா இதெல்லாம் அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருவான். என்கிட்ட இத்தனை டூல்ஸ் இருக்கு, ரீடு டாஸ்க் யூஸ் பண்ணு, அதை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கும். இன்சர்ட் டாஸ்க் யூஸ் பண்ணு, அதை நான் இது பண்ணி கொடுக்கும். இப்போ ஜீராக்காரன் கொடுத்துருப்பான், இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணினா அது உனக்கு டாஸ்க்கை கிரியேட் பண்ணும், இந்த டூலை யூஸ் பண்ணினா கான்ஃபரன்ஸ் பேஜை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி அவன் கொடுத்துருப்பான். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என் கோட்ல போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓப்பன் ஏஐ கோட்ல நான் டைரக்டா போட்டுக்கணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்லைங்களா? ரைட். இந்த இடத்துல என் டிபிக்கு இல்லாதனால நான் இந்த சர்வரையும் எழுதி கிளைண்ட்டையும் எழுத வேண்டியதா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து கிளைண்ட் செஷனையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். இங்க தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பண்றோம். இந்த அசிங்க்னு போட்டிருக்கேன்ல, அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அசிங்க் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டுடியோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டேன். இந்த எஸ்டிடிஐஓ கிளைண்ட் வந்து நம்ம சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உடனே அது ஆகாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம்ல அடுத்து கிளைண்ட் செஷனையும் டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான். இது எல்லாமே 1 by 1 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் என்னன்னா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஓகேவா, அடுத்த ப்ராசஸ் ஏன் வெயிட் பண்ணணும், அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். எல்லாமே ஸ்டார்ட் ஆகட்டு, பேரலா எதுவும் எக்ஸிக்யூட் ஆக போறது இல்லை, எல்லாமே சீக்வன்ஷியல் தான். பட் அசிங்க் நான் கொடுக்கும்போது என்னன்னா நீ வெயிட் பண்ற டைம்ல மித்த விஷயங்களை பிளாக் பண்ணாத, அவனுங்களையும் ஸ்டார்ட் பண்ண வெயி அப்படின்னு. இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் கிளம்பணுங்க, 10 வண்டி இருக்குது, அவரோட கான்வாய்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 கார் இருக்கு, ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்கடா, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா வெயிட் பண்ணுங்க மினிஸ்டர் வர்ற வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல. அதுதான். ஸோ எக்ஸிக்யூட் எல்லாம் பேரலா எல்லா வண்டியும் தனித்தனியா ஒரு பக்கம் போறது இல்லை, எல்லாம் லைனா தான் போகும். ஆனா எல்லாம் ஆன் பண்ணி வைங்க. ரைட். ஸோ அப்போ இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தவனும் ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இவனும் ஸ்டார்ட் பண்ணும், ஆனா எல்லாம் வரிசையாகும். ஸோ இது மூலியமா யூ ஆர் ஆஸ்கிங் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டு வெயிட். அதுதான் நான் அசிங்க்னு எல்லாம் கொடுத்துருக்கேன். ஈவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கூட அசிங்க், ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், டெஃப் ஃபங்க்ஷன் நேம்னு போடுவோம். ஆனா அசிங்க்னு நான் போட்டதுக்கான ரீசன் அது. ஃபைன். சரி, இப்போ இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான பார்ட். ஓகே, கன்வெர்ட் எம்சிபி டூல் டு ஓப்பன் ஏஐ ஃபார்மேட். அதாவது இப்போ இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஏஐயோட ஃபார்மேட். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அது டைரெக்டாக இந்த டிபி சர்வரில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கும். நம்ம அந்த டூல்ஸை இங்கே ஐட்ரேட் பண்ணுறோம், எல்லா டூல்ஸையும் இதை எடுத்துக்கிற மாதிரி ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பீஸ், ஓகே, இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறத பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் இதே பீஸை ஜெமினிலையும் காமிக்கிற பாருங்க. ஓகே, ஸோ ஜெமினிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். அடுத்து கிளாட்ல இங்கேயும் நீங்கள் அதை மட்டும்தான் மாற்றணும். ஓகே, சாரி, நான் தப்பான கிளாடை ஓப்பன் பண்ணிட்டேன், எம்சிபி கிளாடை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் இதை மட்டும்தான் நீங்கள் மாற்றுவீங்க. நீங்கள் கேட்கலாம், இப்போ இதுலேயும் நீங்கள் இதை மட்டும்தானே மாற்ற சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடியும் நீங்கள் அதை தானே சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நான் அதை அப்படி சொல்லலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மேட் மாற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 25 டூல் ஆட் பண்ணீங்கன்னா அந்த 25ஐயும் கொண்டாந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து 50னா அது 50 ஆட் பண்ணும். இது அப்படி கிடையாது. இது ஒரே ஒரு டைம் எல்லா மாடலையும் மொதல் நாள் மட்டும் தான் நீங்க செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் ஆட் ஆக இந்த கோடை டச் பண்ணவே மாட்டீங்க. எங்க டூல்ஸ் ஆட் ஆகும், இங்க சர்வர்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எதையுமே நீங்க இங்க ஆட் பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் தான், அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்க உள்ள இருக்கிற டூல் எல்லாம் அதை ஐட்ரேட் பண்ணிக்கும். சரி, இந்த மாதிரி டூல் ஐட்ரேஷன் அங்க எழுத முடியாதானா? இப்போதைக்கு எழுத முடியாது. அதுதான் இந்த எம்சிபி இங்க வந்து நமக்கு பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் தென் இது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், கிளைண்ட் அண்ட் சர்வர் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ல ஓடும். ஸோ இந்த பீஸை மட்டும் தாங்க மாத்துவீங்க. இதுதான் மேஜிக். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த எம்சிபி சர்வர்ல போயிட்டு அப்டேட்டுக்கு டாஸ்க் இருக்கு, ரீடுக்கு இருக்கு, இன்சர்ட்டுக்கு இருக்கு. அது ஏதாவது இங்க இருக்கா பாருங்க. எதை பத்தியுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ நாளைக்கு திரும்பவும் நான் போய் டெலீட்டுக்கு இங்க ஒன்று ஆட் பண்றேன் அப்படின்னா அதையும் நீங்க இங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அதே தான். மாடல் கால் பண்றது, கண்டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதை நான் இங்க மெசேஜ் இங்க கொடுத்துருக்கேன். இல்லைன்னா யூசர் மெசேஜ் நீங்க வாங்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மித்ததெல்லாம் அதே தான். இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா யூசரோட கண்டென்ட் என்னன்னு மட்டும் பார்க்கும். ஓகே, அவன் ஏதோ இன்சர்ட் தான் பண்ண சொல்றான், அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டூல்ஸ் டைரக்டா டிபி சர்வர்ல போயிட்டு அதோட இன்சர்ட்டை கால் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இங்கேயும் அதே தான் நடக்குது. உங்களோட மாடல் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல உங்க மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா எம்சிபி யூஸ் பண்ணி அந்த மாடல் அண்டர்ஸ்டுட் இந்த டூல் தான், இன்சர்ட் டாஸ்க் டூல் தான். ஸோ எம்சிபி என்ன பண்ணும், இன்சர்ட் டாஸ்க் டூல போய் ரன் பண்ணுன்னு அந்த பைத்தான் கோடு கிட்ட சொல்லிடும். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல உங்க எம்சிபியும் பைத்தானும் சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனா வித்தவுட் எம்சிபில அது கிடையாது. ஓகே, இங்க உங்க எம்சிபி அண்ட் பைத்தான், ஏன்னா உங்க எம்சிபி கிளைண்ட்ல தான் நீங்க அந்த பைத்தான் உள்ளே எழுதிருக்கீங்க, அது ரெண்டும் சேர்ந்து இட் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ த ரியல் அட்வான்டேஜ் ஆஃப் எம்சிபி, இது ஒரு 5 நிமிஷத்துல என்னால் இந்த வீடியோ முடிச்சிருக்க முடியும், இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் ப்ராப்ளம், அந்த பெயின் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து வந்தேன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதினால், அடுத்து ஒரு ரெஸ்ட் ஏபி எழுதினால், அவங்களுக்கு தான் அந்த ரியல் பெயின் தெரியும் when they come into ஏபிஐ அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு டூல் கான்செப்ட் இருக்கு. அண்ட் எவனும் ஒருத்தன் ஒரு காமனான இதை கொடுக்கல. அதனால ஒவ்வொருத்தனும் டூல் ஆட் ஆக இங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் பார்ட் இல்லையா? இப்போ அட்லாஷன் சொல்றான், நான் 50 டூல் கொடுத்துருக்கேன், எம்சிபியே இல்லை அப்படின்னா என் கம்பெனியில் நான் 5 மாடல் வச்சு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஆஸ் அ கம்பெனியா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் அவன் டூல் இருக்கா, இங்க திரும்ப ஆட் பண்ணி எத்தனை மாடலுங்க ஆட் பண்றது? ஒரு கம்பெனி டிஃபால்ட்டா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 4 இருந்து 5 மாடல்ஸ் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்ளிகேஷனோட. அப்படியே இல்லைனாலும் நிறைய யூசர்ஸ் இப்போ அட்லாஷன் ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நான் கூட அட்லாஷனை பே பண்ணி வாங்க முடியும். அப்போ ஆஸ் எ யூசர் நான் இன்னைக்கு டீப்சீக் யூஸ் பண்ணுவேன், இன்னொருத்தன் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் வந்து காமனா தனித்தனியா கோட் எழுதிட்டு இருக்க முடியாது. இட் ஹாஸ் டு பி அ காமன் ஒன். அதுதான் இந்த எம்சிபி உள்ள வந்ததுக்கான காரணம். இப்போ இந்த இடத்துல வந்து எம்சிபியில இந்த ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் மாத்துவேன். இப்போ என்கிட்ட 10 மாடல் இருக்கு, என்கிட்ட 50 டூல்ஸ் இருக்கலாம், ஆனா 50 மாடல் இருக்க போறது கிடையாது. மிஞ்சி போட 4-5 மாடல் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கம்பெனியா, ஒரு இண்டிவிஜுவலா 2 மாடல் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறேன். அதுல ஒரே ஒரு டைம் கோடு தான், அதுக்கு ஏத்த மாதிரி டூல் கன்வெர்ட்டர். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்சிபி இஸ் சப்போர்ட்டிங் த ஓப்பன் ஏஐ ஃபார்மேட், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல கிளாடுனா ஜெமினிக்கு ஏற்ற மாதிரி ஐம் கன்வெர்ட்டிங், கிளாடுனா கிளாடுக்கு ஏற்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங். ஓகே, ஸோ இது தப்பான கிளாடு. இது இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங். அந்த கன்வர்ஷனை மட்டும்தான் நம்ம பண்ண போறோம், நத்திங் எல்ஸ். ஸோ சர்வரில் தான் டூல் ஆட் பண்ணா சர்வரில், இந்த சர்வருங்கிறது வந்து எவன் இந்த சர்வரை ஓன் பண்றானோ அவனோட பேட், அவன் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? பட் அவன் ஆட் பண்றனால எல்லா கிளைண்ட்டும் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இங்க கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதை மட்டும் ஓப்பன் ஏஐ மட்டும் நான் ரன் பண்றேன். இங்க ஓப்பன் ஏஐக்கு பதிலாக நான் 3 ஏஐ போட்டுக்கிறேன். ஸோ தட் அங்கே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை நான் காமிக்க முடியும். இப்போ சர்வர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி எம்சிபி சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் இருக்கு, லைக் இன்னும் we have something to discuss. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி ரிசல்ட் இன்சர்ட்டட்னு வருது. தெர் ஆர் சம் அதர் எரர்ஸ், ஐ ஹேவ் டு செக் வாட் இஸ் தட், பட் இன்சர்ட்டட் தான். ஓகே, ஸோ 15th ஓகே இன்சர்ட் ஆயிடுச்சு, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாடுக்கு பார்க்கலாம். பட் கிளாடு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி தெர் இஸ் சம்திங் கால் கிளாடு டெஸ்க்டாப். நீங்கள் எல்லாம் கிளாடை வந்து வெப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ யூ யூஸ் கிளாட் லைக் திஸ். ஆனால் கிளாடு வந்து டெஸ்க்டாப், நீங்கள் இந்த வெப் இல்லாமல் உங்கள் டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கிளாட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட டெஸ்க்டாப் கிளாடை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இந்த டெஸ்க்டாப் கிளாடில் நான் ஷோ ஆல் டாஸ்க்னு தான் கொடுத்தேன். அது என்னோட MySQL இருந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ நான் திரும்பவும் கொடுக்குறேன், ஷோ ஆல் டாஸ்க். இப்போ நம்ம கிட்ட வந்து 14 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? ரீட் டாஸ்க் டூல், அந்த டூலை ரீட் பண்ணுது. 10 பிரிண்ட் பண்ணுச்சா? இப்போ இன்னைக்கு நம்ம கடைசியா இன்சர்ட் பண்ணதோட 14. கிளாடு வந்து என்னோட MySQL கனெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ கிளாடு டெஸ்க்டாப்ல இன்பில்ட்டாவே வந்து எம்சிபி சர்வர் இருக்கு. ஓகேவா? ஸோ எம்சிபி சர்வர் அவனே கொடுக்குறான். அண்ட் அந்த எம்சிபி கிளைண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல கிளைண்ட் வந்து இந்த டெஸ்க்டாப் ஆப் தான் இங்கே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு வேணும், எல்லா டாஸ்க்கும் வேணும்னா இப்போ இவன் தான் கிளைண்ட். ஸோ இவன் என்ன பண்ணுறான், எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி என்னோட டேட்டா பேஸை போய் கனெக்ட் பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட்டை கொண்டு வரான். ஸோ இங்கே கோடு எழுதணுமான்னு கேட்டால் கோடு எழுத தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளாடு டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த பாத்துக்கு போனீங்கன்னா உங்கள் யூசருக்குள்ள ஆப் டேட்டா ரோமிங் கிளாடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்டு கிளாட் டெஸ்க்டாப் கான்ஃபிக். இது ஒரு JSON ஃபைல். இந்த ஃபைல் இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஆனால் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா TXTல கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சரி, திரும்ப ஓப்பன் பண்ணி சேவ் அஸ் கொடுத்து JSONல அதை சேவ் பண்ணணும். நிறைய பேர் TXTல சேவ் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது JSONல இங்க காமிக்கணும், அது JSON, இங்க TXTன்னு அது காமிக்க கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிட்ட போயிட்டு நான் என்னோட சிஸ்டம்ல, இந்த டெஸ்க்டாப் எங்க ஓடுது, உங்க சிஸ்டம்ல தான் ஓடுது இல்லையா? அங்க உங்களோட, ஏன்னா டிபிக்கு நமக்கு சர்வர் இவன் கொடுக்கல, ரைட்? டிபி எங்கேயும் ஓடுது, அதுவும் என் சிஸ்டம்ல தான் ஓடுது. அப்போ எம்சிபி சர்வர் நான் எழுதுனது என்னோட ஓன் சர்வர், அதுவும் இங்க தான் ஓடுது. இதே அட்லாஷனா இருந்தா இங்க நான் அட்லாஷன் போட்டு சம்திங் கொடுத்துருப்பேன். இது என்னோட லோக்கல்லே ஓடுது. இப்போ பாருங்க, எம்சிபி சர்வர்னு கொடுத்து என்னோட டூல் MySQL டூல், இதை நான் கோட்ல எங்க கொடுத்துருக்கேன், டிபி சர்வர் போங்க, இங்க அதுக்கு நான் பேர் வச்சேன்னா அந்த பேர் தான் அது. ஓகே, அதை கொடுத்துட்டேன்.
கமாண்ட்ல வந்து பைத்தான்னு கொடுத்துட்டேன். ஆர்குமெண்ட்ல என்னோட அந்த டிபி சர்வர் .py கோடு எங்க இருக்குங்கிறத கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளாட் டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்க கிளாட் டெஸ்க்டாப் உங்களோட இந்த எம்சிபி டூலோட கனெக்ட் ஆயிடும். இப்போ இந்த எம்சிபி சர்வர்ன்றதுல இந்த டூல் வந்து என்னோட மிஷின்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு டூல் கொடுக்கலாம், அது வேற சர்வர்ல கூட ஓடலாம், தட் இஸ் ஃபைன். பட் அதுக்கான டீடைல்ஸை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாட் பொறுத்த வரைக்கும் நம்ம கோடெல்லாம் எழுத தேவையில்லை. டைரக்டா அவனோட கான்ஃபிக்ல நம்ம டீடைல்ஸ் கொடுத்துட்டாவே போதும், மித்ததெல்லாம் அவனே பார்த்துக்குவான். கோடு எழுதுறது அப்படின்னா இப்போ ஓப்பன் ஏஐக்கு அந்த மாதிரி ஒன்று கிடையாது, ஜெமினிக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த கேஸ்ல நம்ம பண்ணுவோம். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா என்னோட டேட்டா பேஸோட நான் இங்கேயே சேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது இன்சர்ட் பண்ணனா நான் ஒரு ரோ கொடுத்துட்டு இதை இன்சர்ட் பண்ணி விடேன், இதை அப்டேட் பண்ணி விடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் மை கிளாட். ஸோ இதெல்லாம் தான் கம்பெனியில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து கூகுளில் பிக்வரி இருக்கு, இல்லை ஏடபிள்யூஎஸ்ல ரெட் ஷிஃப்ட் இருக்குன்னா அதோட உங்க கம்பெனியில் கிளாடும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிளாடை அந்த டிபியோட கனெக்ட் பண்ணி இதுலயே சேட் பண்ணி காமிங்க. பீப்புள் வில் பி கெட் இம்ப்ரெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி விஷயத்த தான் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ உங்க வேலையை தூக்காது, ஏஐ தெரிஞ்ச ஆள் தான் உங்களுக்கு காம்படிஷன், உங்க கொலீக் தான் காம்படிஷன் சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எம்சிபி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு நம்ம வந்து எங்க வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஒரு சில தியரிட்டிக்கல் பார்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரணும். அதுக்கு லெட் மீ கம் பேக் டு மை போர்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் லேர்ன் சம்திங். சில விஷயம் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு லெட்ஸ் வைண்ட் அப். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி கிளைண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது, ஹோஸ்ட்னு ஒரு டேர்ம் இருக்குது, ரன் டைம்னு ஒன்று இருக்குது, சர்வர்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எம்சிபி கிளைண்ட் இன் அவர் கேஸ் த பைத்தான் அப்ளிகேஷன் வி ரோட். ஓகேங்களா? நம்ம எழுதின அந்த பைத்தான் அப்ளிகேஷன் தான் எம்சிபி கிளைண்ட். அதாவது இந்த கோடு நான் கிளைண்ட்னு முடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் கிளைண்ட். ஓகேங்களா? ஏன்னா இது ரிசீவ்ஸ் இன்புட், கால்ஸ் த மாடல், ட்ரிகர் த எம்சிபி டூல், இதெல்லாம் பண்ணுதா? ஓகே. எம்சிபி ஹோஸ்ட் அவர் ப்ரோக்ராம், அவர் பைத்தான் ப்ரோக்ராம் இட் செல்ஃப் இஸ் ஆல்சோ த ஹோஸ்ட். வை? ஏன்னா அது எம்சிபி எஸ்டிகேவை லோட் பண்ணுது. ஓகேவா? எம்சிபி எஸ்டிகேனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், அந்த எம்சிபி ப்ராசஸ். ஓகேங்களா? எம்சிபி இட் செல்ஃப் ப்ராசஸ் இல்லையா? அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் தென் அந்த டூல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளோட அந்த பைத்தான் ப்ரோக்ராம் இட் செல்ஃப், அதுதான் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, client and host always often the same சொல்றான் பாருங்க, and that's normal. MCP runtime, this is part. ஓகே, நான் ஒயிட் போர்டை காமிக்கல, ஐ எம் சாரி. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கிளைண்ட் அண்ட் ஹோஸ்ட் ஆர் ஆஃபன் த சேம் ப்ரோக்ராம், இதை தான் நான் சொன்னேன். ஓகே, ஃபைன். அண்ட் தென் எம்சிபி ரன் டைம், திஸ் த பார்ட் வி டிட் நாட் ரைட். ஓகே, ஃப்ரம் த எம்சிபி எஸ்டிகே. இது நம்ம எழுதல, நம்ம சர்வரும் கிடையாது, கிளைண்ட்டும் கிடையாது, நம்ம எழுதல, அந்த எஸ்டிகேக்குள்ள வரது. நம்ம ரன் பண்ணா ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? அதுதான். ஸோ இங்க பாத்தீங்களா அந்த எஸ்டிடிஐஓ கம்யூனிகேஷன். ஸோ இதோட கம்யூனிகேஷன் வே எஸ்டிடிஐஓ. ஸோ ஒரு எம்சிபியோட கம்யூனிகேஷன் வே என்னன்னு கேட்டாங்கன்னா எஸ்டிடிஐஓன்னு சொல்லும். ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லும். அண்ட் டூல் ரெஜிஸ்ட்ரி, ஸ்கீமா வேலிடேஷன், ரவுட்டிங் டூல் கால்ஸ், இதெல்லாம் அந்த ரன் டைம்லேயே நடந்துரும். ஏன்னா நம்ம கிளைண்ட் செஷன் வந்து எனேபிள் பண்றோம் இல்லையா? எம்சிபி சர்வர், இந்த இடத்துல நம்ம எழுதின அந்த டேட்டா பேஸ் கனெக்டர் தான் எம்சிபி சர்வர். இதுவே நீங்க அட்லாஷனா இருந்தா அவன் கொடுப்பான். ஓகேங்களா? அது அவங்கிட்ட ஓடும். இந்த இடத்துல நம்மளோட டிபி கனெக்டர் தான் நமக்கு எம்சிபி சர்வர், அண்ட் நம்ம அதை ஓட்டிட்டு இருந்தோம். ரைட், ஃபைன். அடுத்து இப்போ ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணியிருந்தோம், பைத்தான் கிளைண்ட், பைத்தான் ஆப் கிளைண்ட் எழுதியிருந்தோம், கிளைண்ட் அண்ட் ஹோஸ்ட். அதுக்கப்புறம் எம்சிபி ரன் டைம் எஸ்டிகே யூஸ் பண்ணோம், நம்மளோட டிபியோட எம்சிபி சர்வர் அதை ஹிட் பண்ணுச்சு, அது போய் டேட்டா பேஸை ஹிட் பண்ணுச்சு, அண்ட் தட் இஸ் எம்சிபி. ஓகே, ஸோ எம்சிபியோட ப்ராப்ளம் நம்ம என்னன்னு பார்த்தோம், நிறைய டூல்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். வித்தவுட் எம்சிபினா இதுலனா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல வருது, அண்ட் தென் யுவர் சர்வர் ரன்ஸ் அஸ் அ ப்ராசஸ், அஸ் அ டீமன் ப்ராசஸ் கான்செப்டுக்குள்ள வருது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம அந்த ஆர்கிடெக்சர் ஓவர்வியூ. ஓகே, ஸோ இது வந்து அந்த கம்யூனிகேஷன் நான் சொல்லியிருந்தது. ஸோ இட் யூசஸ் எஸ்டிடி இன், எஸ்டிடி அவுட், அண்ட் தென் ஜேசான் மெசேஜ் தான் இது. அந்த பரிமாற்றங்கள் மெசேஜஸ் எல்லாம் ஜேசான்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து தட்ஸ் எஸ்டிடிஐஓ எம்சிபி டிரான்ஸ்போர்ட். வி டோன்ட் see it because runtime handles it. நம்ம அதை பார்க்கறது இல்லைன்னா runtime handles it. ஓகே, ஸோ ஃபைனல் மேப்பிங் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் பைசாம் ஐடிஇ நம்ம யூஸ் பண்ண ஐடிஇ அது எம்சிபி கிடையாது, பைத்தான் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் எம்சிபி கிளைண்ட் பிளஸ் ஹோஸ்ட். ஓகே, இது நடந்தது. அதுக்கப்புறம் எம்சிபி எஸ்டிகே, எம்சிபி ரன் டைம், அதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட நீங்க எம்சிபி இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல பைத்தான் மூலியமா, அப்பவே இதெல்லாம் வந்துடும். ஓப்பன் ஏஐ மாடல், தட் இஸ் அன் எல்எல்எம், அது நம்ம யூஸ் பண்ற அந்த மாதிரி கிளாட், அந்த மாதிரி ஜெமினி வரும். அதுக்கப்புறம் இது நம்ம எழுதின எம்சிபி சர்வர், அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா பேஸ். ஸோ இந்த பீஸும், அதாவது இந்த பீஸும் ஒன்று தான்,
பட் நான் வந்து ஒரு கொஞ்சம் டீட்டெயிலுக்காக நான் அதை எழுதியிருக்கேன். ஓகே ஃபைன். நம்ம வீடியோ வந்து ஆல் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல் டன். ஓகே ஸோ இது வந்து அசிங்காக எழுதி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன், காரெல்லாம் வரிசையாக நிற்கிது, ஒவ்வொன்றும் அது ஸ்டார்ட் ஆனோடனே வெயிட் பண்ணுது ஃபார் நெக்ஸ்ட் ப்ராசஸ். பேரலாக வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது, ரன் ஆக போகிறது கிடையாது, பட் இட் ஹாஸ் டு வெயிட். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ எம்சிபி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டீட்டெயில்டு ஒரு மாஸ்டர் கோர்ஸாகவே கொடுத்துட்டேன். ஸோ கிளாடை வச்சும் பார்த்தாச்சு, வித்தவுட் கிளாடாவும் கிளைண்ட்டை வச்சும் நம்ம பார்த்தாச்சு, அண்ட் தென் வித்தவுட் எம்சிபியும் பார்த்தாச்சு, அந்த இன்டெலிஜென்ஸே இல்லாமல் ஹெச்டிடிபியாவும் பார்த்தாச்சு, அண்ட் தென் நார்மல் ஃபங்க்ஷன் காலிங்காகவும் பார்த்தாச்சு, நார்மல் கோடாகவும் பார்த்தாச்சு. ரைட்? ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருக்கு. நம்ம எம்சிபியை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எம்சிபி எனக்கு நல்லா தெரியும்னே நீங்கள் சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் இதை கோட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், எல்லாமே யூஸ் பண்ணுங்க. பைசாம் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் பைத்தான் வீடியோவில் சொல்கிறீங்க நான் பைசாமில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். எனி ஐடி நீங்கள் எங்கேயும் ஸ்டக் ஆகாதீங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் தான் நீங்கள் ஸ்டக் ஆகணும். ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன், ஒரு சின்டாக்ஸ் எரர் அடிக்குதுன்னா ஸ்டக் ஆகாதீங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஐடி ஆர் சம் அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே? ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல்லாக பண்ணிட்டு லிங்க்டின்ல நீங்கள் எம்சிபி என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு என்ன டேக் பண்ணுங்க, அண்ட் தென் ஐ வில் ரீபோஸ்ட் தட். ஸோ யூ வில் பி கெட்டிங் மோர் விசிபிலிட்டி ஃப்ரம் மை ஆடியன்ஸ். என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 85K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தே வில் கம் டு நோ தட் யூ ஹவ் டன். ஒரு எம்சிபி ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு யூ ஜஸ்ட் டேக் மீ. ஓகே? அண்ட் இந்த வீடியோவை தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க கொலீக்ஸ்க்கு, உங்க சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி என்ன டேக் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஸ்டோரியில் போட்டு டேக் பண்ணுங்க. ஐ வில் ரீபோஸ்ட் இட் இன் மை லிங்க்டின் அண்ட் ஐ வில் ரீஷேர் இட் இன் மை ஸ்டோரி ஆஸ் வெல். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ், டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் இதெல்லாம் தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். என்னோட யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏஐ ரிலேட்டடாக நிறைய போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.